ஸோ ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஹேக்கர் தமிழா. ஸோ நான் என்னோடய அபவுட் பற்றி சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்சராக விஎஃப்டி டெஸ்டராக ஒர்க் பண்ணுறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நாலேஜை வந்து ஷேர் பண்ணுறேன் என்னோடய யூடியூப் சேனல்லையும். தென் ஐ ரைட் பிளாக்ஸ் அண்ட் மீடியம்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒய்ஷார்க்கில் எப்படி நம்ம மால்வேர்ஸ் அனலைஸ் பண்ணுறதுன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். டுடே நம்மளோட அஜெண்டா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒய்ஷார்க்னால் என்னன்ட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு பேசிக் வீடியோவில் பார்த்துருப்போம். ஓகேவா? அந்த வீடியோவை விட இது கொஞ்சம் பெட்டரான வீடியோ. ஸோ இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். ஒய்ஷார்க்கில் எப்படி நீங்கள் ஹவு டு யூ ஒர்க் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஓரளவு ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் சொல்கிறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஷார்க் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம சிஸ்டமில். தென் பேசிக் ஒய்ஷார்க் எப்படி ஒரு மால்வேர் அனலைஸ் பண்ணுறது, என்ன இன்டர்ஃபேஸ் செட் பண்ணோம், அதுக்கு தேவையான ஃபில்டர்ஸ் என்ன, ஒரு பேசிக்காக எப்படி ஒரு ரேட் அனலைஸ் பண்ணுறது, ஒரு பேசிக் வெப்ஷெல்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறது. ஸோ தீஸ் கைண்டெலாம் வந்து நம்ம திங்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் த்ரூ த ஒய்ஷார்க். ஓகே, ஸோ ஒய்ஷார்க்னால் என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, ஹவு டு ஒர்க், ஆக்சுவலாக ஹவு டு ஒர்க்னு வச்சுருக்கணும். ஸோ ஹவு டு ஒய்ஷார்க்னு வச்சுருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பிகைன் த ப்ராசஸ், அதாவது ஒய்ஷார்க்கில் நடக்கிற பிகைனில் ப்ராசஸில் இப்படி தான் நடக்கும். ஸோ அது வந்து நான் ஏற்கனவே ஆல்ரெடி நான் வந்து ஸ்டிக்கி நோட்ஸை நான் வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்ஸ் நம்ம அதை பார்த்த உடனே கூட நம்மளுக்கு கொஞ்சம் வி காட் எ கிளாரிஃபை. ஸோ நம்மளுக்கு ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். ஸோ தட்ஸ் வே. ஓகே, ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஓஎஸ் லெவலில் பார்த்திங்கன்னா என்ஐசி கார்டு இருக்குல்ல, நம்ம சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா என்ஐசி கார்டுன்னு ஒன்று இருக்கும். என்ஐசினா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கார்டை வச்சுன்னா முக்கால்வாசி நடக்கிற விஷயம், அதாவது இந்த ஒய்ஃபையாக இருக்கட்டும், நெட்வொர்க் ரிலேட்டடாக நம்ம ஒய்ஃபை கம்யூனிகேஷன்ஸ் ப்ரோட்டோகால்ஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு இதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இது என்ன, இது வந்து விண்டோஸாக இருந்தால் வின் கேப்னு ஒன்று இருக்கும், லினக்ஸாக இருந்தால் லிப் கேப்னு ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகிற டிஎல்எல் சொல்லுவாங்க, யூஸ் ஆகிற டிஎல்எல்ஸ். அப்புறம் பேக்கெட் ஏபிஐன்னு சொல்லுவாங்க. பிகேப் லூப்னு ஒரு ஏபிஐ இருக்கும், பிகேப் நெக்ஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த 2 ஏபிஐ தான் ஹெல்ப் பண்ணும். ஓஏசி லேயர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓஏசி மாடல் லேயர் தெரிஞ்சால் உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த ஏபிஐ என்ன பண்ணும் அப்படி கேட்டிங்கன்னா, இப்போ விண்டோஸ்னு நம்ம எடுத்துகிட்டா Win32 ஏபிஐன்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி இந்த ஒய்ஷார்க்லேயும் ஒரு ஏபிஐ இருக்கும் நம்ம ரன் பண்ணுற ஒய்ஷார்க்கில். அதில் என்ன ஏபிஐ இருக்கும் கேட்டிங்கன்னா, லூப்னு ஒரு ஏபிஐ இருக்கும், நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஏபிஐ இருக்கும், பிகேப் பாடலாம். ஸோ இது என்ன பண்ணால் நம்மளோட ரியல் டைமில் இருக்கிற டைம் ஸ்டாம்ப் இருக்குல்ல, இந்த டைம் ஸ்டாம்பை வந்து நோட்டீஸ் பண்ணி அந்த டைம் எடுத்துக்கும். ஸோ ஒரு டேட்டா எடுத்துக்கும், பாக்கெட் லென்த்தில் அனலைஸ் பண்ணுறது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் தேர்டு வந்து ஃபில்டர்ஸ் அண்ட் பஃபர்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஷார்க்கில் நிறையா மெனி ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்ன லேயர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும்னு டீகோட்ஸ் பண்ணுறதுக்கு இதில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் இன்ஜின்ஸ், டிஸ்பிளே இன்ஜின் இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்செலக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ டிஸ்செலக்ஷன் நடந்ததுக்கப்புறம்னா பஃபரிங் இந்த ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம்னா டிஸ்பிளே இன்ஜின்ஸ் போகும். அப்புறம் எக்ஸ்பர்ட் அனலைசிஸில் நம்ம என்னென்ன ஃபில்டர்ஸ் பேக்கெட்ஸ்லாம் நம்ம கொடுத்து ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் புரியாது, ஏன்னா அது ஒரு கிளியராக இல்லாமல் இருக்கும், ஒரு ஃபார்மேஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். ஸோ ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதை ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஓஎஸ் லெவலில் நம்ம பார்த்தோன்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ் பண்ணி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஹார்ட்வேர் உங்களுக்கு என்ன சப்போர்ட் ஆகும்னா என்ஐசி, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இந்த கார்டுனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒய்ஷார்க்கில் வந்து கர்னல், அதாவது ஒரு ஹார்ட்வேரும் ஒரு சாஃப்ட்வேரும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணால் நடுப்புற வந்து கை கொடுக்குற நண்பன் யார் கேட்டிங்கன்னா கர்னல். ஸோ இந்த கர்னல்லாம் என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா, ஒரு ஹார்ட்வேருக்கும் ஒரு சாஃப்ட்வேருக்கும் வந்து இடையில வந்து கம்யூனிகேட் பண்ண ப்ராசஸ் வந்து தொடர்பாங்க. ஒய்ஷார்க் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கேப்சர் பண்ணாது. ஸோ அதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இந்த கர்னல். எதோட கனெக்ட் பண்ணுவாங்கன்னா என்ஐசி கார்டோட சப்போர்ட் பண்ணுறது. ஸோ இது எப்படி பேக்கெட்ஸ்லாம் எப்படி கேப்சர் பண்ணுறது கேட்டிங்கன்னா, லினக்ஸ்னு நம்ம எடுத்துகிட்டால் லிப் கேப்னு ஒன்று இருக்கும். அதாவது லிப் கேப்னு ஒரு டிஎல்எல் இருக்கும். விண்டோன்னு எடுத்துட்டிங்கன்னா வின் கேப்னு இருக்கும், என் கேப்னு இருக்கும். இது இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தது. ஸோ இதெல்லாம் லைப்ரரி ஃபைல்ஸும் கூட சொல்லலாம் நம்ம. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா லைப்ரரி ஃபைல்ஸ்லாம் இருக்கும். பேக்கெட்டு கேப்சர் பண்ணுதில்ல,
லைக் வந்து இப்போ ஒரு பேக்கெட் நம்ம கேப்சர் பண்ணுறோம். அந்த பேக்கெட் கேப்சர் பண்ணுறதுல அந்த பேக்கெட்டில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் கேட்டிங்கன்னா, டைம் ஸ்டாம்ப், ரா டேட்டா பாக்கெட்ஸ், தென் பாக்கெட் லென்ஸ், இதெல்லாம் வந்து அதாவது கலெக்ட் ஆகும் அதுக்குள்ளே. ஸோ இதுக்கு என்ன ஏபிஐஸ்லாம் சப்போர்ட் ஆகுது கேட்டிங்கன்னா, பிகேப் லூப்னு ஒரு ஏபிஐ இருக்கும், பிகேப் நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். இது என்ன பண்ணால் கண்டினியூஸாக சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும், ரிசீவ் ஆகிற பாக்கெட்ஸ்லாம் நமக்கு காட்டும் இது இந்த ஃபார்மேஷன்ஸில். ஓகேவா? அப்புறம் டிஸ்செலக்ஷன்ஸ்னு இருக்கும். இது எப்படி டிஸ்செலக்ஷன் ஆகுது, லைக் வந்து இப்போ நான் சிம்பிளாக வாய்ஸாக இருக்குன்னா இங்கே டைப் பண்ணிவிட்டு இந்த லோடிங் ப்ராசஸ் வந்து டிஸ்செலக்டார்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். இந்த இன்டர்ஃபேஸ் இந்த இதெல்லாம் வர்றதுக்குள்ளே டிஸ்செலக்டார்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து டிஸ்செலக்ஷன்னா இப்போ நான் கொடுக்குறேன்னா இந்த ப்ராசஸ் வந்து டிஸ்செலக்ஷன் சொல்லுவாங்க. டிஸ்செலக்டார் வந்து லோட் ஆகிற டைமில் அந்த அரைவல் ஆகும், அது வந்து டிஸ்செலக்டார். டிஸ்செலக்ஷன்னா இந்த ப்ரோட்டோக்கால் வாய்ஸ், இந்த ஸ்டாண்டர்டைஸ் வாய்ஸ் இந்த மாதிரி வந்து கரெக்டாக வருதில்ல. ஸோ இந்த மாதிரி இது வந்து இதுக்குன்னு ஒரு லேயர் ஃபார்மேஷன்ஸ்லாம் வரும். ஸோ இது எப்படி வருது கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பைட் நம்ம இங்கே எடுத்துப்போம். இது வந்து உங்களுக்கு வந்து இதில் சிம்பிளாக சொல்கிறேன். ப்ரிஃபரன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸும் கிடைக்கும். பேக்கெட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து லேஅவுட்ஸில் பார்த்தீங்கன்னா பேக்கெட் லிஸ்ட். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பேக்கெட் லிஸ்ட், பேக்கெட் டீட்டெயில்ஸ், பேக்கெட் பைஸ். ஸோ நான் இங்கே வந்து பேக்கெட் பைட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கெட் லிஸ்ட் இருக்குல்ல, பேக்கெட் லிஸ்ட், பேக்கெட் பைட்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இந்த ஓஎஸ் லேயரில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட்வேர் இருக்கும், அடுத்து வந்து ஈத்தர்நெட் என்ன கம்யூனிகேஷன்ஸ் நடக்கிறது அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு லேயராக இருக்கும். ஓகேவா? அந்த லேயர் பேஸ் பண்ணி உங்களுக்கு இங்கே டிஸ்செலக்ஷன்ஸ் நடக்கும் இந்த ஃப்ரேமில். ஓகேவா? அந்த டிஸ்செலக்ஷன்ஸ் எப்படி நடக்குது கேட்டிங்கன்னா ஓஎஸ்வி மாடல் லேயர்லனா உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த ஓஎஸ்வி மாடல் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ, த சேம் டைம் நீங்கள் வந்து ஒய்ஷாருக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இது ஒன்று. ஓஎஸ்வி மாடல் வந்து ஈஸி தான். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய பேக்கெட்ஸ்லாம் கேப்சர் ஆகிட்டுருக்கு. ஸோ தென் சேம் டைம் ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கனாவே நம்ம ஃபிசிக்கல் அட்ரஸ் பார்ப்போம். ஃபிசிக்கல் அட்ரஸில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். அது ஓகே. இது வந்து லேயர் 2ல் இருந்தனா ஸ்டார்ட் ஆகாது. லேயர் 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கே நம்மளுக்கு என்னென்னலாம் விஷயம்லாம் இருக்கும் கேட்டிங்கன்னா, இந்த லேயர் 2ல் ஃப்ரேம்னு இருக்கும். இந்த ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குல்ல ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், இந்த ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த ஃப்ரேம் உள்ளார என்னென்னலாம் இருக்கும் கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட ஓகே, இந்த ஃப்ரேம்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் கேட்டிங்கன்னா, ஈத்தர்நெட் இருக்கும். லைக் ஈத்தர்நெட் கலர் கரெக்டாக தெரியல நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஈத்தர்நெட் இருக்கும். அப்புறம் என்ன கேட்டிங்கன்னா பிபிபிஸ் இந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ சம் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். அடுத்து வந்து சுவிட்ச் இருக்கும். அப்புறம் பிரிட்ஜ் இந்த மாதிரி தீஸ் கைண்ட் ஆஃப் இதெல்லாம் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் லெவலில் லைக் இது என்ன கைண்ட் ஆஃப் வந்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுறோம்ல, இங்கே பார்த்திங்கன்னா ஈத்தர்நெட் இருக்குது. ஸோ இது வந்து என்ன லேயரில் இருக்கும் கேட்டிங்கன்னா, லேயர் 3ல் இருக்கும். ஓஎஸ்வி மாடலில் 3ல் இருக்கும். ஸோ அப்போ என்ன இருக்குன்னா பேக்கெட்ஸ் வந்து இருக்கும். பேக்கெட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா ஐபி இருக்கும். இதுலனா நம்மளோட ஐபி, அப்புறம் ஐசிஎம்பி ப்ரோட்டோகால்ஸ், அப்புறம் உங்களுக்கு வேறு என்ன இருக்கும் கேட்டிங்கன்னா ஐபி செக். இதெல்லாம் வந்து விபிஎனில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐபி செக்கு, ஐஜிஎம் இந்த மாதிரி வந்து நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ்லாம் கம்யூனிகேட் ஆகுதோ இந்த இதில் இருக்கும். அடுத்து வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர். இந்த ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு இது இருக்கும். அடுத்து வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர்லனா உங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் இருக்குல்ல, இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர்லனா உங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் ட்ரான்ஸ்ஃபர் டிசிபி இருக்கும், இல்லைனா யூடிபி ப்ரோட்டோகால் இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து ப்ரோட்டோகால் செக்ஷன் ப்ரோட்டோகால். செக்ஷன் இன்கேசஸில் இருந்துச்சுன்னா இருக்கும், இந்த நம்ம பார்க்குறோம்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டிரான்ஸ்போர்ட் லேயர் இது டிசிபியில் இருக்குது. அதாவது டிசிபியில் இங்கே இருக்கிற டிசிபியில் இருக்குது. இந்த ப்ரோட்டோகால் வந்து டிசிபி டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால்னு நம்ம டிஃபைன் ஆகிடுச்சு. இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால்னு இருக்குது. ஓகேவா? இன்கேசஸில் உங்களுக்கு வந்து இது கீழே வேறாச்சும் இருந்துச்சுன்னா இதுலேயே உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிவிடுவாங்க. இன்கேசஸில் நான் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் ஒரு ஹெச்டிபிஎஸ்
நான் ஒரு ஹெச்டிபி ப்ரோட்டோக்கால் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன். ஓகே. ஸோ நான் வந்து இந்த ஒரு ஹெச்டிபி ப்ரோட்டோக்கால் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இதெல்லாம் இருக்கும். நான் இங்கே ஒரு ஓகே ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால்ஸ்னு வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் எந்த இதில் இருக்கும் கேட்டிங்கன்னா 7th லேயரில் இருக்கும். 7th லேயர் நம்ம எதை சொல்லுவோன்னா அப்ளிகேஷன் லேயர். ப்ரெசன்டேஷன் லேயரில் எஸ்எஸ்ஹெச் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஃபைன் பண்ணிடும். ஸோ இங்கே இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ஃப்ரேமில், அதாவது இந்த ஃப்ரேமில் நடக்கிற ப்ராசஸ், சாரி இந்த எதுவும் சுட்டாக மாட்டுது. ஓகே, இந்த ஃப்ரேமில் நடக்கிற ப்ராசஸ்னால் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஸ்செலெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது பேர்னா டிஸ்செலெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, இது பேர் டிஸ்செலெக்ஷன். அதாவது நம்ம எதோட டிஸ்செலெக்ஷன் நம்ம சொல்கிறோம் கேட்டிங்கன்னா நம்மளோட பேக்கெட் டிஸ்செலெக்ஷன் சொல்லுவாங்க. பேக்கெட்டோட இந்த பார்த்திங்கன்னா லெவல் 3ல் இருக்குல்ல, இந்த பேக்கெட் டிஸ்செலெக்ஷன்ஸில் இந்த ஃபீல்டுலனா உங்களுக்கு நடக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து இப்போ நம்ம அடுத்து என்னென்ன விஷயம்லாம் பார்க்க போகிறோம்னா, இதுக்கு வந்து விண்டோஸில் ஒரு கைண்ட் ஆஃப் டிஎல்லாம் சப்போர்ட் பண்ணும். ஸோ என்னென்ன டிஎல்ஸ்னு நம்ம பார்த்துப்போம். ஸோ இந்த WCAPனு இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து ப்ரொவைட் பண்ணும். எது ப்ரொவைட் பண்ணுதுன்னா WinCap ஆர் NCAP. இதுதான் கோர் இன்ஜின் சொல்லுவாங்க. எதோட இன்ஜின்னா ஒய்ஷார்க்கோட இன்ஜின். பேக்கெட் டிஎல்ங்கிறது ஒரு லோ லெவல் ஒரு டிரைவர்லாம் இருக்கும். என்ஐசிலாம் இருக்குல்ல, என்ஐசி வந்து ஒரு நெட்வொர்க் நான் கேப்சர் பண்ணுறேன். இப்போ என்னோடய ஒய்ஃபை வந்து இன்கேஸில் வந்து ஓகே ஹெச்டிபி இருக்காது. ஓகே, என்னோடய ஒய்ஃபையில் வந்து நான் இப்போ வந்து கேப்சர் பண்ணுறேன். ஸோ இந்த ஒய்ஃபை கேப்சர் பண்ணுறேன்னா அது வந்து பிகினில் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா பேக்கெட் டிஎல்எல்னு நடக்கும். இது என்ன பண்ணால் லோ லெவலில் இருக்கிற டிரைவர்ஸ் அண்டு என்னென்ன டிரைவர்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணி அதை வந்து எதை யூஸ் பண்ணணும் கேட்டிங்கன்னா WCAP இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேஷன்ஸை வந்து கொண்டு வரும். NCAPங்கிறது ஒரு நியூவாக ஆல்டர்னேட்டிவாக NCAPக்கு ஆல்டர்னேட்டிவாக கொண்டுட்டு வந்தது. ஸோ ஓகேவா, அடுத்து வந்து ப்ரோட்டோகால்ஸ் டிஸ்செலக்டார்னு ஒன்று இருக்கும். இந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் வரும், இங்கே ப்ரோட்டோகால்ஸ்லாம் நிறைய வரும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒய்ஷார்க் நியூவாக ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு காட்டும். அது லோட் ஆகிற டைமில் இந்த லோட் ஆகிற டைமில் இன்ஜின்ஸ் எல்லாமே அது என்னென்ன ஃபிச் ஆகுதுன்னு உங்களுக்கு காட்டும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு என்ன நடக்கும்னா டிஸ்செலக்டார்னு ஒரு பிளக்கின்ஸ் இருக்கும். இது எங்கே போய் பார்க்கலாம் கேட்டிங்கன்னா உங்களோட விண்டோஸில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்னு ஒன்று இருக்கும். ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இல்லைனா ப்ரோக்ராம் டேட்டாஸ். என்னோடய ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் நார்மலாக போய் பார்ப்போம். ஒய்ஷார்க் W. ஸோ இந்த ஒய்ஷார்க்கில் இங்கே போய் பிளக்கின்ஸில் போயிட்டு 4 போயிட்டு இங்கேனா உங்களுக்கு ஒர்க் ஆகிற டிஎல்எஸில் இந்த ஒர்க் ஆகிற டிஎல்எஸ்லாம் இங்கே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டிஎல்எஸ் தான் இதெல்லாம் டிஸ்செலக்டரோட டிஎல்எஸ். இதுதான் என்ன பண்ணால் அரைவல் பண்ணும், என்னென்ன இதுன்ட்டு என்னென்ன விஷயம்ன்ட்டு உங்களுக்கு அந்த ப்ரோட்டோக்கால் வைஸு பேஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாமே இதான் சப்போர்ட் பண்ணும். இந்த பிளக்கின்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். இந்த பிளக்கின்ஸ்னால் டிஸ்செலக்டர் இந்த இப்போ ஓப்பன் பண்ணோடனே இந்த கரெக்டாக அந்த அரைவல் ஆகுதுல, இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த டிஸ்செலக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன அடுத்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் நம்மளுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த GUI, அதாவது கிராஃபிக்கல் யூசர் ஃபேஸ் இன்டர்ஃபேஸை என்ட்ரிங் பண்ணுறதுக்கு இந்த டிஎல்எஸ்லாம் சப்போர்ட் ஆகும். தென் லைப்ரரி லிப்புங்கிறது கோர் ஃபைல்ஸ் வந்து இந்த கோர் ப்ரோட்டோகால்ஸை டீகோடிங் இன்ஜின்ஸ் பண்ணும். அது வந்து ரா டெஃபார்மேஷன்ஸ்லாம் ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் வராமல் ராவாக வரும். ஸோ அந்த ரா டேட்டா வந்து நம்மளுக்கு புரிகிற மாதிரி டீகோட்ஸ் பண்ணி உங்களுக்கு இந்த லிப் ஒய்ஷார்க் டிஎல்எல்லாம் சப்போர்ட் ஆகும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் யூட்டிலைசிஸ் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம்ல ஒரு இந்த அது லைக் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு ப்ரோட்டோகால் ஹைரார்க்கிலாம் நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரிலாம் நான் பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த லிப் யூட்டிலைசிஸ் டிஎல்லாம் சப்போர்ட் ஆகும். ஸோ அடுத்து வந்து ஒயர் டேப்னா IO ஃபைல். ஸோ லைக் ஒரு ஹார்ட்வேர்லாம் IoT ரிலேட்டடாக நீங்கள் கேப்சர் பண்ணுற டைமில் இந்த இதெல்லாம் யூஸ் ஆகும். தென் லிப் ஜிப்னா அது கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மேஷன் ஒரு டிஎல்எல் சப்போர்ட் பண்ணும். ஸோ இது வந்து கிராஸ் ப்ளாட்ஃபார்ம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுதான் ஒரு பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஷார்க்கை வந்து இது இப்படின்னா வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா, இந்த ஃபார்மேஷன்ஸ்லாம் நடக்குது. இதையும் தாண்டி ஒய்ஷார்க்கு வந்து பின்னாடி என்ன நடக்குது நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது. ஏன் அப்படி ஒய்ஷார்க் நான் வந்து டெப்டாக எடுக்கிறேன்னா, அப்போனா ஒரு டூல் நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், ஒரு மால்வேர் அனலைஸ் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு அந்த டூலை வந்து டெப்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபர்தராக மூவ் பண்ண முடியும்.
ஸோ ஒரு பேக்கெட் வந்து கேப்சர் பண்ணுறதுனா நான் சொன்ன என்ஐசி கார்டு இருக்கும். அந்த என்ஐசி கார்ட்லேருந்து வின் கேப் இருக்கும். ஸோ ஏர் கேப்னா உங்களுக்கு தெரியும். ஏர் கேப்னா மேக்கில் இருக்கிற மேக் வந்து யூட்டிலைஸ் பண்ணும். ஏர் கேப்னு ஒன்று இருக்கும். லிப் கேப்புங்கிறது லினக்ஸ் யூஸ் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணால் டம் கேப்னு வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஒய்ஷார்க்கில் நடக்கும். கேப்சர் ஃபில்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேப்சர் இன்ஜின்ஸ்னு ஒன்று நடக்கும். அதை வந்து ஒய்ஷார்க்கில் நடக்கிற விஷயம். நான் உங்களுக்கு இன்ஜின்ஸ்னால் அதில் காட்டியிருப்பேன். என்னென்ன இன்ஜின்ஸ் நடக்கும் டிஎல்எல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து டிரைவர்ஸ்லாம் இருக்கும். டிரைவர்ஸ்லாம் லோ லெவல் வந்து பேக்கெட் டிஎல்எல் வந்து ஆக்சஸ் பண்ணி அதை வந்து வின் கேப் வந்து உங்களுக்கு ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இன்கேஸஸில் அதர் ரிலேட்டடாக நம்ம எடுத்தோன்னா அதாவது ஹார்ட்வேர் ரிலேட்டடாக நம்ம எடுக்கிறோன்னா, ஐஓடி ரிலேட்டடாக இருக்கட்டோன்னா வயர் டேப்னு ஒரு டிஎல்எல் இருக்கும். அதை பேஸ் பண்ணினா அது எடுக்கும். ஓகேவா, நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற அந்த பேக்கெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வியூ பண்ணுறோம்ல அதெல்லாம். ஸோ இது வந்து பிகே ஃபார்மேட்டில் இருந்து என்னென்னலாம் நடக்கும் கேட்டிங்கன்னா, ஸ்டாம்பு அதாவது இது வந்து ஒரு லேயர் ஆஃப் நேம்லனா ரெசல்யூஷன்ஸ் தான் நடக்கும். இது வந்து 32 பிளாக்ஸ் நடக்கும். ஸோ இந்த பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 32 பைட்டில் பவுண்ட்ரி லேயராக வந்து நம்மளுக்கு லென்த் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார் ஃபார்மேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு சேவ் ஆகும். ஸோ இது உள்ளே என்ன இருக்கும் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டுத்தையும் நான் என்னென்ன பிளாக்ஸ்லாம் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இந்த வெறும் பிகே ஃபார்மேட்டை வந்து சேவ் பண்ணுறப்ப வெறும் குளோபல் ஹெட் இருக்கும், பாக்கெட்டோட ஹெட் இருக்கும், பாக்கெட் டேட்டா இருக்கும். அதே மாதிரி சேம் டைம் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நமக்கு ஸ்டோர் ஆகும். இந்த பிகேப்பில் வந்து என்ன ஹெட்ரு ஸ்டோர் ஆகுது கேட்டிங்கன்னா, டைம் ஸ்டாப் ஸ்டோர் ஆகும், டைம் ஸ்டாப் மைக்ரோ சைன் ஸ்டோர் ஆகும், ஆப்டல் ஆஃப் பாக்கெட் ஸ்டோர் ஆகும், அந்த பாக்கெட்டோட ஆப்டல்ஸ், அப்புறம் ஆக்சுவலாக லென்த்து இதெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு பிகினில் சம் டிஎல்எஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த பிகேப் ஃபைல் ஃபார்மேட் சேவ் பண்ணுறதுக்கு. ஓகேவா, ஸோ பிகேப் பிஎன்ஜியில் ஃபார்மேட்டில் என்ன நடக்கும்னா, இது மேனட்டரிங்கிறப்ப இந்த செக்ஷன் ஹெட்டார்ஸ் இருக்குல்ல பிளாக்கில், அது வந்து ஃபைலோட அபவுட் சொல்லும். லைக் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போயிடுறேன். இந்த கேப்சர் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலோட அபவுட்லாம் காட்டும். ஓகேவா, இந்த ஃபைலோட அபவுட்டை காட்டுறதுக்கு நான் வந்து சேவ் பண்ணலான்னாலும் பிகேப் பிஎன்ஜின்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும் போது இது செக்ஷன் ஹெட்டர் பிளாக்காக ஸ்டோர் ஆகும். ஐடிபி சொல்லுவாங்க. ஐடிபினா இன்டர்ஃபேஸ் டிஸ்கிரிப்ஷன் பிளாக்னு சொல்லுவாங்க. அதோட என்னென்ன இன்டர்ஃபேஸ், அதாவது ஈத்தர்நெட்டாக இருக்கும், இல்லை ஒய்ஃபைவாக இருக்கும், ஸோ எனிதிங் எல்ஸ் வேறு எதாவது கூட இருக்கலாம். ஸோ அதோட விஷயம்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறது இதுதான். ஆப்ஷனல்ஸ்லாம் இதெல்லாம் தேவை கிடையாது. ஆப்ஷன்ஸ்னால் பேக்கெட் வந்து சிங்கிள் பேக்கெட்ஸாக வந்து என்னென்ன பேக்கெட்ஸ் வெரிஃபை பண்ணியிருக்கோம், நேம் ரெசல்யூஷன் பண்ணியிருப்போம். இது வந்து மேக்ஸிமம் இருக்காது. நம்ம பண்ணால் நேம் ரெசல்யூஷன்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம நேம் ரெசல்யூஷன்ஸ் நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ இங்கே செலக்ட் பண்ணிட்டா ரெசல்யூஷனோட நம்ம சேர்த்து நம்மளுக்கு பேக்கெட் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அது சேவ் பண்ணுறப்ப அந்த சேவ் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம ஒய்ஷார்க் பற்றி ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி ஒர்க் ஆகுது, என்ன நடக்குது ஒய்ஷார்க் பின்னாடி அப்படின்ட்டு தெரிஞ்சாச்சு. ஒரு மால்வேர் அனலைஸ் பண்ண போகிறோம். மால்வேர் ஆர் வந்து ஒரு எனிதிங் லைக் ஒரு ரேட்டாக இருக்கலாம், இல்லை நம்ம சிஸ்டமாக ஒருத்தவங்க ஹேக் பண்ண போகிறாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் கூட இருக்கலாம். அவங்கள வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஐஓசி சொல்லுவாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு சம் ஃபார்மேட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கும். ஐஓசினா என்ன கேட்டிங்கன்னா, இன்சிடென்ட் ஆஃப் காம்ப்ரமைசஸ் சொல்லுவாங்க. இன்சிடென்ட் ஆஃப் காம்ப்ரமைசஸ், இந்த இன்சிடென்ட் ஆஃப் காம்ப்ரமைசஸ் ஃபாலோ பண்ணினா நிறைய பேர் போவாங்க. அதாவது மெயினாக இது யார் இப்போ ரூல் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, சிடிஐனா என்னன்னா சைபர் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் ஐஓசியில் கேம் ப்ளே பண்ணுற மெயின் ஆளே அவர் தான். ஸோ இப்போ வந்து ஒரு சினாரியோ வச்சுமா, சினாரியோவில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது. நான் தான் ஒரு அட்டாக்கர் வச்சுங்க. நான் தான் வந்து அதாவது ஐஓஏ சொல்லுவாங்க. ஐஓனா இன்சிடென்ட் ஆஃப் அட்டாக்கர் சொல்லுவாங்க. இன்சிடென்ட் ஆஃப் அட்டாக்கர் ஐஓஏ சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஐஓஏஓ வச்சுக்கலாம், இல்லை டிஏ சொல்லலாம். டிஏனா இதெல்லாம் ஒரு டேர்ம்ஸுங்க. டேர்ம்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் நாலு பிள்ளை ஒரு இன்டர்வியூவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் டேர்ம்ஸாக சொல்கிறேன். த்ரெட் ஆக்டர் சொல்லுவாங்க. இப்போ த்ரெட் ஆக்டர் நான் இப்போ இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, த்ரெட் ஆக்டர் சொல்லுவாங்க. ஒரு நார்மலாக ஒரு சாக் சைட்லேருந்து சிடிஐயில் வந்து ஐஓசிஏ சொல்லுவாங்க. இன்சிடென்ட் ஆஃப் காம்ப்ரமைசர் சொல்லுவாங்க. இன்சிடென்ட் ஆஃப் அட்டாக்கர் சொல்லுவாங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து நான் த்ரெட் ஆக்டராக இருக்கேன்னா நான் என்ன பண்ணுவேன், இவங்க சிஸ்டம் ஹேக் பண்ணுறதுக்கு ஸ்கேன்ஸ் ஏதாச்சும் ஸ்கேனிங் நெட்வொர்க் ஸ்கேன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்னென்ன வல்னரபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் பார்ப்பேன். ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ரெகக்னைஸ் பண்ணி பார்ப்பேன்.
ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் ஏதாச்சும் லூப் ஹோல்ஸ் ஏதாச்சும் வளர்பிடிஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா அவங்க சிஸ்டமை நான் ஏதாச்சும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ரிவைஷல் என்னாட்டி எடுக்க முடியுது. அவங்க சிஸ்டமை என்னாட்டி காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களோட நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் என்னாட்டி எடுக்க முடியுது. ஸோ வந்து இவர் வந்து சந்தேகப்படுற மாதிரி இருக்கார். இவர் ஒரு சிடிஐ அதாவது த்ரெட் இன்டரில் கூட்டு வந்து என் சிஸ்டம் வந்து கொஞ்சம் பாருங்கள் அப்படிங்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார்னா இந்த ஐஓசி இண்டிகேட்டர் ஆஃப் காம்ப்ரமைசஸில் பிரமிட் ஆஃப் பெயின் நான் என்ன ரூல் நான் ஃபாலோ பண்ணுவேன். இது குளோபலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூல் பேஸ் பண்ணி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பிரமிட் ஆஃப் பெயினில் நிறைய பேர் ஐஓசிக்கு தனியாக அவங்க ஃப்ரேம் வந்து செக்லிஸ்ட் பேஸ் பண்ணி பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் ஒரு ஃபார்மேட் ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் போகணும் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஸ்டாண்டர்ட் வைஸ் நான் போகணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்படி தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரூல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் என்னென்னா டாட்டி டெக்னிக்ஸ்னால் இப்போ வந்து இவர் செக் பண்ணுவார் இந்த சிஸ்டம் நான் வந்து இவர் வந்து செக் பண்ணுறான்னா இப்படிலாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க, என்னென்ன வழியாலாம் வந்திருக்காங்க அப்படின்ட்டு இவர் செக் பண்ணுவார். ஓகே, இவர் செக் பண்ணிட்டார். இவர் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னா இவர் வந்து டிஎன்எஸ் கேட் வழியாக டனல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. டிஎன்எஸ் கேட் 2னா இது ஒரு டனலிங்க்காக யூஸ் பண்ணுறது. அதாவது எதுவும் நடக்காது. பட் ஆனால் எப்படின்னா டொமைன் அது டிஎன்எஸ் டனலிங் மூலயமா இவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பேக்ரவுண்டில் அவங்களோட சிஸ்டமை காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ இவர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்னென்ன டொமைன்ஸில் வருது அப்படின்னு ஸ்கேன் பண்ணுற என்ன நெட்வொர்க் இன்டர்ஃபேஸில் வருதா, என்னென்ன டெக்னிக் ப்ரொசீஜர்ஸ்லாம் எப்படிலாம் வந்திருக்காங்க, என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த டொமைன் நேம் என்ன, டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் வருது, அட்டாக்கர் ஐபி என்ன, என்னோடய ஐபிஸ் என்ன, என்னோடய ஆஷ் வேல்யூஸ் ஏதாச்சும் ஃபைல்ஸ் நான் எதுவும் எப்படி இவங்க சிஸ்டம் எப்படி இருந்தாலும் ரிவைஷனில் எடுக்கிறதுக்கு பேக்டோர் ஏதாச்சும் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் எகைன் நான் ஏதாச்சும் ஒரு EXE ரன் பண்ண வச்சுருப்பேன். நான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன்னா ஒரு அட்டாக்கராக இருந்தானா ஒரு நார்மல் த்ரெட் அட்டாக்கராக இருந்தானா டாஸ்க் ஸ்கெடியூலில் போய்ட்டு நான் பண்ணி வச்சுருவேன். இதுவே ஒரு அட்வான்ஸராக த்ரெட் ஆக்டராக இருந்தானா ஹாலோ இன்ஜெக்ஷன் ப்ராசஸ்லாம் பண்ணி அவனுக்கும் தெரியாத மாதிரி இருப்பான். ஸோ இந்த மாதிரி தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ்லாம் நான் பண்ணுறது மூலியமா என்னால் ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ அட்டாக்கர் இப்போ வந்து சிடிஐ சைபர் த்ரெட் இன்டரில் என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா அவர் யோசிப்பார் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸில் ஏதாச்சும் பண்ணியிருக்கானா இல்லையான்ட்டுனா இந்த ப்ரொசீஜர் ஃபாலோஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்படி தான் வந்து ஐஓசி சொல்லுவாங்க. ஐஓசி ஃபாலோ பண்ணி ஒரு மால்வேரையோ ஒரு வைரஸோ ஒரு ரேட்டோ ஒரு த்ரெட் ஆக்டரோ வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு இதுதான் யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து நிறையா இருக்குது. இதில் வந்து டாட்டிக்கல் சொல்லுவாங்க, அப்புறம் டெக்னிக்கல் சொல்லுவாங்க, ஸ்டாட்டிக்ஸ் சொல்லுவாங்க, அப்புறம் ஆப்ரேஷன்ஸ். இந்த லோ லெவல் சைடு பார்த்தீங்கன்னா டாட்டிக்கல் டெக்னிக்கல். ஸ்டாட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் இதெல்லாம் ஹையர் லெவல்ஸ். ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாட்டிக் சிடிஐனா என்னன்னா டாட்டிக்கில் சிடிஐஸ்லாம் பண்ணுவாங்க. ஒரு இது யார் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா இந்த டிடிபி சொல்லுவாங்க, டெக்னிக் ப்ரொசீஜர்ஸ். இதுக்குன்னு நிறையா இருக்குது. மிட்ரி ஒரு பேசிக்காக எடுத்துகிட்டா மிட்ரி அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணி என்னென்ன அட்டாக்ஸ் ப்ரொசீஜர்ஸ் டிடிபி எல்லாத்தையுமே அதில் பார்த்துக்கலாம். ஸோ இது யார் யூஸ் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா நிறையா சாக்கான லிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் நம்ம எடுத்துக்கிட்டால் ஐடிஎஸ், ஐபிஎஸ், ஃபயர்வால், சிம் ப்ராடக்ட்ஸ். ஸோ இவங்களாம் இந்த இதிலலாம் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ரேஷன் சிடிஐயில் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடிஐ டிஃபெண்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சைபர் அட்டாக் சிமுலேட்ஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்பாங்க. ஸோ இவங்க யார் அதிகமாக இந்த மாதிரி விஷயத்தெலாம் யார் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா பண்ணுறவங்க வந்து த்ரெட் ஹண்டர்ஸாக இருப்பாங்க. ஒரு இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா இன்சிடென்ட் ரெஸ்பான்சிபிள் பண்ணுவாங்க, அப்புறம் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் இவங்க பண்ணுவாங்க. ஸ்டாட்டிக் சிடிஐலாம் யார் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா சி லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பண்ணுவாங்க. சி லெவல் எக்ஸிக்யூட்டிவ்னா சீனியர் லெவலில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, மேனேஜர்ஸ். ஏன் இவங்க வந்து இந்த லெவல் ஆஃப் பண்ணுற ஸ்டாட்டிக்ஸ் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ட்ரெண்டில் என்ன ஃபாலோ ஆகிட்டுருக்கு, இவங்க ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஒர்க் அவுட் அதிகமாக பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா இல்லை, ஜஸ்ட்டு வந்து ஃப்ளோஸ் இப்போ என்ன நடக்குது, ரியல் வேர்ல்டில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்கிட்டு பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறது ப்ராசஸ் வந்து கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி சீனியர் ஜூனியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெலாம் இந்த ஸ்டாட்டிக் ஆப்ரேஷன்லாம் வந்து ஹை லெவல் இந்த விஷயத்த பண்ணுறவங்களாம். டாட்டிக்கல் அண்ட் டெக்னிக்கெலாம் கொஞ்சம் லோ லெவல் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சிடிஎஸ்லாம் இருக்குது. ஸ்டிக்ஸ் அந்த டாக்ஸி ஸ்டிக்ஸ் ரெண்டு விதமான விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷனில் இருக்கும். எப்படி நான் சொல்கிறேன்னா இது இல்லைன்னா டாக்ஸி இல்லைன்னா இது இல்லை, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்புள் மாதிரி சொல்லலாம். ரெண்டு பேருமே ஒன்றானா இருப்பாங்க.
ஸோ இந்த இந்த ஸ்டெக்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டெக்ஸை வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லாங்குவேஜ், அதாவது ஒரு கொரி லாங்குவேஜ் சொல்லலாம். அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. இது எப்படி இதுக்கு வந்து நிறைய ரூல்லாம் இருக்குது, சிக்மா ரூல் இருக்குது, யாரா ரூல் இருக்குது, நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி கூட க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம் கேட்டிங்கன்னா, அவங்கள நான் ப்ரொனன்சியேஷன் ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க, ஏன்னா மேபி நான் தப்பாக கூட இருக்கலாம் ஸ்டாக்ஸை. ஸோ இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் எங்கே பார்க்கலாம் கேட்டிங்கன்னா, உங்களோட சிம் டூல் இருக்குல்ல, சிம்ஸ் டூல்ஸில் வந்து வாசு, நான் ஃபெமிலியராக யூஸ் பண்ணுறது வாசு, இல்லை ஸ்ப்ளங்க்கு, அப்புறம் செக்யூரானியனு, இன்னும் நிறையா இருக்குது. சிம் டூல்ஸ்னு நம்ம எடுத்துக்கிட்டால் நிறையா இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இந்த டூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் லாக் வந்து நீங்கள் பார்க்கும் போல ஜேசன் ஃபார்மேட் வந்து இருக்கும். இந்த ஜேசன் ஃபார்மேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிடி கம்பெனிஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. லைக் வந்து அவங்க என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, இந்த த்ரெட் இன்டெல்ஸ் நிறைய கம்பெனிலாம் வச்சுருப்பாங்க. த்ரெட் இன்டெல்ஸ் வந்து இந்த ஃபார்ச்சுனேட் ஃபயர்வாலு, நிறைய டேட்டா ஃபீடர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, டொமைன்ஸ், இந்த ஃபைல்ஸ், இந்த மால்வேர் இந்த அனாமலிஸாக இருக்கிற த்ரெட் ஆக்டரு, சஸ்பீஷியஸாக இருக்க ஐபிஸ், சஸ்பீஷியஸாக இருக்க சாஃப்ட்வேர்ஸ், மால்வேர்ஸ், இந்த ரேன்சம்வேர், எனிதிங், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்டிக்ஸ் இந்த லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணி கொரி ஃபார்மேஷன்ஸில் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து டேட்டா ஃபீட் பண்ணுவாங்க. அதை வந்து கோஆர்டினேஷன்ஸ் பண்ணுறதுக்குனா வந்து நம்ம டாக்ஸிங்கிறது ஒரு ப்ரோட்டோக்காலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டாக்ஸிங்கிற ப்ரோட்டோக்கால் வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டிக்ஸ்கிட்டேருந்து டேட்டா வாங்கி, அதாவது டேட்டானா நான் என்ன டேட்டா நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே ஒவ்வொரு வியூவாக பார்த்துருவோம். ஸ்டிக்ஸ் ஓப்பன் சோர்ஸு, இதெல்லாம் ஓப்பன் சோர்ஸு. இன்னொருத்தர் ஓப்பன் சோர்ஸ் ஒருத்தர் இருப்பார், இவர் ஓப்பன் சோர்ஸ். ஸோ இவங்க 2 பேர்னா ஓப்பன் சோர்ஸ். ஸ்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிற வந்து வெர்ஷன் 2.1. இதுக்கு முன்னாடி XML ஃபார்மேஷன்லாம் கொடுப்பாங்க, அதில் நிறையா கொஞ்சம் கோளாறாக இருந்துச்சுன்ட்டு 2.1 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ SDOன்னு சொல்லுவாங்க, STOSன்னு சொல்லுவாங்க. STOSனால் என்ன கேட்டிங்கன்னா, ஸ்டிக்ஸோட டொமைன் ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க. இந்த ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து உங்கள் டேட்டாஸ்லாம் ஃபீட் பண்ணுவாங்க. அதாவது இந்த த்ரெட் கம்பெனிஸ்லாம் இருக்க, த்ரெட் இன்டெல் கம்பெனிஸ்லாம் இருக்கும், நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்கும். அவங்களாம் டேட்டா ஃபீட் பண்ணுறதுக்குலாம் இப்படின்னா ஃபீட் பண்ணுவாங்க. லைக் வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, கேம்பெயின் நம்ம எடுத்துப்போம். நிறைய கேம்பெயின்ஸ்லாம் நிறையா நடக்கும். லைக் வந்து விஷிங், புஷ்ஷிங், ஸ்பியர் புஷ், வால் புஷ் நிறையா இருக்குது. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் அட்டாக்ஸ்லாம் வந்து நிறையா ஆர்கனைசேஷன்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கும் போல ஒரு புஷ்ஷிங்கை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஒரு புஷ்ஷிங்கை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோன்னா, இவங்க ஜேசன் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்களோட டேட்டா ஃபீட்ஸை அவங்க கொடுத்துருவாங்க. அந்த டேட்டா ஃபீட்ஸை கொடுத்து நம்ம கேம்பெயின்ஸ் கரெக்டாக எப்போ க்ரியேட் ஆகிருக்கு, எப்போ மாடிஃபை பண்ணியிருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இது வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் கொடுப்பாங்க. சில பேர் ரூல்ஸ், சிக்மா ரூல்ஸ், இந்த மாதிரி நிறையா டேட்டா ஃபீட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் டேட்டா வாங்கிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபீட் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. இது எப்படி அதே மாதிரி இவங்களும் ஒரு ஆர்கனைசேஷனாக இவங்களும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருப்பாங்க. இவங்களாம் வந்து ரிலேஷிப்போடு இருப்பாங்க. அதர் டாக்ஸி இந்த மாதிரி நிறையா இதெல்லாம் இருக்குது, நிறைய விஷயம்லாம் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் டேட்டா ஃபீச்சர்ஸ் இது எப்படி நம்ம பார்க்கலாம் கேட்டிங்கன்னா, இப்போ இதெல்லாம் வந்து டொமைன் ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்லுவாங்க. டொமைன் ஆப்ஜெக்ட் மாடல்னால் ஸ்டிக்ஸோட டொமைன் ஆப்ஜெக்ட் மாடல்ஸ். ஒரு அட்டாக் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அந்த அட்டாக் பேட்டர்னில் ஒரு குரூப்பாக ஒன்று இருக்குது, நடந்துட்டுருக்கு. ஒரு மால்வேர் சம்திங், ஒரு மால்வேர் அனலைஸ் பண்ண போகிறோம். அதோட டிடிபிஸ் இங்கே நம்மளுக்கு டேட்டா ஃபீட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அதோட பேட்டர்ன்ஸ், தென் டெலிவரியஸ், இங்கே என்னென்ன விஷயம்லாம் கொடுத்துருப்பானோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே புரியும் ஜேசனா ஈஸினா. அட்டாக் டேப் பேட்டர்ன், அதோட வெர்ஷன்ஸ் என்ன, அதோட ஐடி என்ன, அதோட ஹேஷ் வேல்யூஸ் என்ன, எப்போ க்ரியேட் ஆன, ஸ்பியர் புஷ், டிஸ்கிரிப்ஷன் வேணால் எழுதியிருப்பானோ, சோர்ஸ் நேம்னு, எக்ஸ்டர்னலில் எதாவது ஐடிஸ்னால் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரினா அவங்களுக்கு வேல்யூஸ்லாம் அது சென்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து டேட்டா ஃபீட்ஸ் சிடிஐன்னு போட்டால் வராது. சைபர் த்ரெட் இன்டெல் சோர்ஸஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு சோர்ஸஸ் நான் யாரும் காட்டிடுறேன். சோர்ஸஸ் நம்ம எடுத்துக்கிட்டால் நிறைய பேர் இருக்காங்க. சோர்ஸ் யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, சிஸ்கோ,
இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் ஜெயின் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் இன்டெல் வந்து சோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ த்ரெட் இன்டெல் சோர்ஸ், மைக்ரோசாஃப்ட்டு, க்ரௌட் ஸ்ட்ரைக்கு, சிசோ, FBI. ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து த்ரெட் இன்டெல் சோர்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபீட்ஸ் வந்து நிறைய பேர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏன்னா ஓப்பன் சோர்ஸ் வந்து ஒரு கிட்ட ஒன்று இருக்கும். ஓகே தான். ஓகே, இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓப்பன் சோர்ஸு ஃபீட்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஓப்பன் சோர்ஸ் டேட்டா ஃபீட்ஸ்லாம் இவங்கெல்லாம் நிறைய பேர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதை விட இன்னொன்று தெளிவாக ஒருத்தர் இருப்பான். ஓகே, இவரும் ஒரு ஸோ இவங்கெல்லாம் வந்து டேட்டா ஃபீட்ஸ்லாம் இருக்கும், CVS ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு டேட்டாஸ் ஃபீட், அதாவது சிடிஐ பண்ணுறவங்களோட நிறைய பேரோட டேட்டா ஃபீட்பேட்ஸ்லாம் இங்கே நிறையா இருக்கும். நம்ம வேணால் எடுத்து நம்மளே ஒரு ஒன் ஆர் டூல் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஓப்பன் சோர்ஸ். இதெல்லாம் பிளாக் லிஸ்ட் ஐபிஸ். ஸோ பிளாக் லிஸ்ட்டோட ஐபிஎஸ் நிறையா இருக்கும். இதெல்லாம் பிளாக் லிஸ்ட்டோட ஐபிஎஸ். இந்த ஐபிஎஸ்லாம் நீங்கள் போய் போட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட்டில் இருக்கும். அபியூஸ் டேட்டாஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிளாக் லிஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக நிறைய பேர் ப்ரொவைட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நம்ம ஃப்ரீயாக என்னென்னா வாங்கணும். ஆனால் இதெல்லாம் நம்மளாட்டி பண்ண முடியாது. அதுக்கு வந்து ப்ரீமியமாக போகிற மாதிரி இருக்கும். தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸ் டிபெண்ட்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து முக்காசி டூல்ஸ், நான் வந்து நிறைய மார்க்கெட்டில் நிறைய டூல்ஸ்லாம் இருக்கும். அந்த டூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நம்ம ஒரு ஏஜெண்ட்டை வந்து லைக் வந்து இப்போது ஒரு சிம்பிளாக ஒரு சினாரியோ எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ என்னோடய சிஸ்டம் இருக்குது. நான் டெப்ளாய்மெண்ட் என்னோடய சிஸ்டமில் ஒரு VM வச்சுருக்கேன். இது VM சிஸ்டம், ஓகேவா? இதே என்னோடய மெயின் சிஸ்டமில் வந்து நான் ஸ்ப்ளங்கோ இல்லை வாஸோ நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதோடய ஏஜெண்ட் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன், ஓகேவா? அந்த ஏஜெண்ட் வந்து இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதோட டேட்டா ஃபீட்ஸ்லாம் எனக்கு இங்கே, அதோட லாக்லாம் எனக்கு இங்கே நான் என்னால் பார்க்க முடியும். ஸோ இதான ஒரு பேசிக் திங்ஸ். ஸோ இந்த பேசிக் திங்ஸை நான் வந்து இப்போ அதில் என்னென்ன விஷயம்ஸ்லாம், என்னென்ன வல்லரபிலிட்டிஸ்லாம் இருக்குது, அதில் வேறு ஏதாச்சும் சஸ்பீஷியஸாக இருக்குது, அந்த மாதிரி ஆட்டோமேட்டடாக வந்து த்ரெட் இன்டெல்ஸ்லாம் அதுவே பண்ணிக்கும்ல. அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த டேட்டா ஃபீட்ஸ்லாம் வச்சுலாம். இப்போ இதில் இருக்கிற ஐபிஎஸில் ஏதாச்சும் பிளாக் ஐபியாக இருந்துச்சுன்னா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணிடும். இந்த ஐபி வந்து சஸ்பீஷியஸ் ஐபின்னு சொல்லிட்டு என்னோடய டேஷ்போர்டில் ஐ கேன் ஏபிள் டு சி. ஓகே, ஸோ இதுதான் ஒரு பேசிக் திங். நீங்கள் இப்படி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து அந்த டூல்ஸும் முக்காசு டூல்ஸ்லேயும் இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. வேறு ஒன்றும் விஷயம் இருக்காது. ஸோ இதான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த டேட்டா அப்டேட் மாடலில் உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? அப்புறம் டாக்ஸி. இந்த டாக்ஸிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 ways ஒன்று இருக்கும். ஒன்று வந்து கலெக்ஷன், ஒன்று சேனல். கலெக்ஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து இங்கே வந்து ஸ்டிக் இருக்கணும். ஸோ அந்த ஸ்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஃபீட்ஸ்லாம் இருக்குங்களா, இந்த டேட்டா ஃபீட்ஸில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோம். சர்வரில் இருக்கும். இந்த சர்வருக்குள்ளே இருக்கும். இந்த சர்வர் உள்ள என்ன பண்ணால் கிளைண்ட்டுங்கிறது கன்சியூமர் ஆர் சப்ஸ்கிரைபர் சொல்லுவாங்க. கன்சியூமர் அதாவது இந்த சைபர் த்ரெட் இன்டெல் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம்ல, அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணும் போல பார்த்திங்கன்னா இந்த ப்ரோட்டோக்கால் எப்படி கம்யூனிகேட் ஆகும், எப்படி ஒர்க் ஆகும் கேட்டிங்கன்னா HTTP ப்ரோட்டோக்காலில் ஒர்க் ஆகும். வெர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.1 and 1.2 இந்த பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இப்படி தான் ஒர்க் ஆகுது, தெரிஞ்சிருச்சு. இது வந்து கலெக்ஷன் பண்ணிக்கும். எதை கலெக்ஷன் பண்ணால் டிக்ஸோட டேட்டா ஃபீட்ஸு, ஓகேவா? ஏன்னா இது வந்து ஒரு லாங்குவேஜாக இருக்கும், அதுக்கிட்டனா இருக்கும். ஸோ இது வந்து இதெல்லாம் எங்கே கலெக்ஷனாக டாக்ஸி இதில் இருக்கும். அந்த டாக்ஸி சர்வர் இது வந்து இந்த ப்ரோட்டோக்கால் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இப்போ கன்சியூமராக இருக்காங்க, நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், நான் வந்து டேட்டா இன்னொரு கம்பெனிக்கிட்ட இவங்க டேட்டா ஃபீட்ஸ் பண்ணுறாங்கன்னா இவங்ககிட்ட தான் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து ஸ்டிக்ஸோட வச்சு டாக்ஸி ப்ரோட்டோகால்ஸில் வச்சு பேஸ் பண்ணி அவங்களுக்கு டேட்டா ஃபீட்ஸ்லாம் நடக்கும். இது ஒரு பேசிக் திங் தான், ஓகேவா? நான் சொன்னது வந்து கரெக்டாக இருக்குமா கேட்டிங்கன்னா 50% நான் சொல்கிறது ஒரு கரெக்ட். ஏன் அப்படின்னா இந்த ப்ராசஸ் மட்டும் இப்படி பண்ண மாட்டாங்க. நிறைய ப்ராசஸ் இருக்குது. இதில் நான் சொல்கிறது ஒரு ப்ராசஸ்னால், ஏன்னா வேறு ஒரு கம்பெனியும் வேறு ப்ராசஸ் எல்லாம் இருக்கலாம். நான் சொன்னது தப்பாக கூட இருக்கலாம், ஓகேவா? ஸோ இதான் ஒரு பேசிக் திங். ஏன்னா ஆர்கனைசேஷன் சைபர் செக்யூரிட்டி பொறுத்தவரைக்கும் 1 year இப்போ மாறிக்கிட்டே இருக்குது. எதுவுமே நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ இப்படின்னா நடக்கும், ஓகே? இப்போ ப்ரொடியூசர் ஒருத்தர் இருக்காங்கன்னா நிறைய சேனல்ஸ்லாம் இருக்கும். அதில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுற இந்த ப்ரோட்டோகால்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன்ஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டிக்ஸை வந்து நம்ம ஒரு
வியூ பண்ணி பார்ப்போம். ஸ்டிக்ஸ் வந்து விசுவலைஸ் பண்ண முடியும். எப்படி விசுவலைஸ் பண்ண முடியும்னா, இப்போ என்னோட இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஃபார்மேஷன்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, பைத்தான் கன்சியூமர், பைத்தான் ப்ரொடியூசர்ஸ் ஃபார்மேஷன்ஸ்லாம் இந்த மாதிரினா கொடுப்பாங்க. ஸோ இந்த ஜேசன் இது வந்து உங்கள் சிம் டூல்ஸ்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்டிக்ஸ் வந்து விசுவலைஸ்னு ஒன்று இருக்கும். ஸ்டிக்ஸ் விசுவலைஸ் வியூவர். ஸோ இங்கே போய்ட்டு இவங்களோட தான். ஸோ நீங்கள் இங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட டேட்டாஸ் நீங்களே ஏதாச்சும் உங்கள் சிம் இல்லை லாக் இல்லை வேறு ஏதாச்சும் அந்த லாக் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் பர்சிங் கொடுக்கும் போல் அது ஆல்ரெடி இந்த ஸ்டிக்ஸ் இது வந்து ஓப்பன் சோர்ஸ் தான். அதில் வந்து நிறையா டேட்டா ஃபீட்ஸ்லாம் இருக்கும். அதை வச்சு அட்டாக்கரோட மேபி எங்கேயாச்சும் மேட்ச் ஆனிச்சுன்னா உங்களுக்கு காட்டிடும். இவங்க டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கேதர் பண்ண முடியும். ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ த்ரெட் ஆக்டர் நம்மளுக்கு விஷயம் கிடச்சிரும். த்ரெட் ஆக்டரோட ஐடென்டிட்டிஸோட நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிச்சிரும். ஸோ இப்படி பார்க்கலாம். நம்ம ஸ்டிக்ஸ் வந்து மம்பளாக ஓனாகவும் நம்ம எழுத முடியும். ஐபிஎம்மில் ஓப்பன் சோர்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க, நம்ம பார்த்துருந்தேன். ஸோ இது ஐபிஎம்மோடது. ஐபிஎம்மோடது வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ஓனாக அதாவது ஸ்டிக்ஸ் வந்து எழுத முடியும். ஸோ அது வந்து நீங்கள் பார்ப்போம் எப்படி எழுதலான்ட்டு. ஸோ ஓகே, பிபிடி முடிஞ்சிருச்சு. ஓகே, சாரி முடியலையா? ஸோ அடுத்து வந்து சிடிஐ லைஃப் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணிவிட்டு டேரக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. டேட்டா கலெக்ஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. டேட்டா கலெக்ஷன்ஸ் வந்து லாக் கலெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. டேட்டா ஃபீட் அதாவது த்ரெட்டோட டேட்டா ஃபீட்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதை ப்ராசஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுவாங்க. எதுவும் சஸ்பிஷியஸாக இருக்கா, என்ன நடந்திருக்குன்ட்டு. இன்டெல் டிஸ்மிஷன்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் லா என்ஃபோர்ஸஸ் பேஸ் பண்ணி கரெக்ட் பண்ணுவாங்க. லைக் வந்து இப்போ ஜிடிபிஆர், டேட்டா டிபிடிபி ஆக்ட், ஹிப்பா, அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்கனைசேஷன்ஸ் பொறுத்து கரெக்ட் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரிலாம் நடக்கும். தென் வந்து இது எங்கே அதிகமாக சிடிஐ லைஃப் சைக்கிள் வந்து இருக்கும் கேட்டிங்கன்னா, த்ரெட்டன்டல் நீட்ஸ் இருக்கும் கேட்டிங்கன்னா, இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணுறவங்களுக்கு நீட்ஸ் இருக்கும். சைபர் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கும். விஏப்டிக்கு மேஜராக ரோல் பண்ணாது, பட் ஆனால் இருக்கும். ரிஸ்க் அனலைசிஸ்க்கு இருக்கும். ஃப்ராட் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி லீடர்ஷிப்ஸ் எங்கெல்லாம் இருக்கும். ஸோ இது மேக்ஸிமம் இன்டர் சோர்ஸ் நம்ம எங்கே எடுத்து போனால் நெட்வொர்க் டிராஃபிக் லாக் அனாலிசிஸ்லேருந்து ஸ்கேன்ஸ்லேருந்து நம்ம எடுத்துப்போம் அது சோர்ஸை. ஸோ இந்த சோர்ஸஸ்லாம் எடுத்துனா த்ரெட்டன்டல் நம்ம பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி ஹியூமன் சோர்ஸஸில் வந்து டார்க் வெப் அண்ட் சோஷியல் மீடியாஸ் ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்மளாட்டி எடுத்து த்ரெட்டன்டல் அப்படியும் நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ ரியல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், த்ரெட்டன்டல்ஸ் எப்படி ஃபீட் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, இதுக்கு நிறைய மாடல்ஸ்லாம் இருக்குது. மிஷின் லேர்னிங்கில் நிறைய மாடல் இருக்குது. மிஷின் லேர்னிங் பேஸ் பண்ணி நிறைய மாடல் இருக்கும், அப்படியும் ஃபீட் பண்ணுவாங்க. அப்புறம் ஜூபிட்டர் நோட்ஸ்னு இருக்கும், டேட்டா அனலிஸ்ட்டுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அப்படியும் இது பண்ணலாம். இது எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ ப்ரீமியம் இன்டெல்ஸ்லாம் நிறைய இன்டெல்னால் ஒன்றும் இல்லை, அந்த டேட்டாஸ் இருக்குல்ல, அந்த கண்டுபிடிச்ச டேட்டாஸ்லாம் வச்சுருப்பானோ, அதேமாதிரி ஓப்பன் சோர்ஸில் இருக்கிறதுலாம் நிறைய வச்சுருப்பாங்க. அக்ரிகேட் பண்ணி நார்மலைஸாக நம்ம த்ரெட்டன்டல் டீம்ஸ்க்கு வந்து வாங்கிட்டு அதை வந்து என்ரிச்மெண்ட்டு வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நம்மளோட சிம்ஸ் நம்ம என்ன எக்ஸ்டிஆர், இடிஆர் அதை வந்து இன்டெகிரேட் பண்ணி வச்சுருவாங்க. அவ்வளோதான். ஸோ இந்த சிம் டெக்னாலஜி கூட இன்டெகிரேட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதான் ஒரு பேசிக் திங்ஸ். ஸோ இப்போ நான் வந்து நம்ம வந்து லாக் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இன்கேஸஸ் உங்களுக்கு யாருக்கும் புரியலன்னா இந்த பிகினில் நடக்கிற ப்ராசஸை நீங்கள் பாருங்கள். லைக் எப்படி இந்த ஓஎஸ் பேக்கெட் லெவல் காப்பி ஆகும், அப்புறம் பேக்கெட் கேப்சர் ஏபிஐ நடக்கும், பஃபரிங், அப்புறம் டிஸ்எலெக்ஷன்ஸ் நடக்கும், அப்புறம் ஸ்டீம் ட்ராக்கிங் நம்ம ரீஅசம்பிள் நடக்கும், அப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இப்படி தான் வந்து ஒரு ஒய்ஷார்க்கில் நடக்கிற ப்ராசஸ். இது சேம் ப்ராசஸ். நான் இமேஜ் மட்டும் தான் உங்களுக்கு இது பண்ணிச்சுனேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மால்வேர் டிராஃபிக் அனலைசிஸ்னு இருக்கும். நான் எங்கேருந்து இந்த சோர்ஸை எடுத்தேன் கேட்டிங்கன்னா, நான் என்னோடய ரியல் டைம்லேயும் நான் பண்ணலாம், பட் ஆனால் அது கொஞ்சம் டூ மச் ஆஃப் டைம் எடுக்கணுன்ட்டு மால்வேர் டிராஃபிக் அனலிசிஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிடிஎஃப் மாதிரி இருக்கும், சேலஞ்சஸ் மாதிரினா நிறையா இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு டிராஃபிக்ஸ்லாம் அனலைஸ் பண்ணால் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் டிராஃபிக்ஸ் பிக்அப் ஃபைல் ஃபார்மேஷன்ஸ்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. வீட்டில் பார்த்து பண்ணுங்கள், ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் 18+ கண்டென்ட். ஏன்னா வந்து கேப்சர் பண்ணது அந்த பிக்அப் ஃபைல் ஃபார்மேட்டில் 18+ கண்டென்ட்ஸ் வந்து கொஞ்சம் அடல்ட் ப்ரான் அந்த மாதிரி போனோகிராஃபிஸ்லாம் அதில் வந்து அந்த இதிலலாம் இருக்கும், சில கேசஸில் இருக்கும்.
ஸோ நீங்கள் கேப்சர் பண்ண போல் வீட்டில் ஃப்ரீ டைமாக இருக்கிறப்ப நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா சம் கேசஸில் நீங்கள் டவுன் பண்ணுறீங்க, ஒரு இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜில் அதை எம்பெட் பண்ணுவோம் மால்வேர்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி கூட இருக்க நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணுங்கள். அதே மாதிரி யாரும் உங்கள் சிஸ்டமில் எதுவும் ரன் பண்ணாங்க, ஏன்னா இதில் இருக்கிற எல்லாமே மால்வேர்னா இருக்கும், டார்ஜன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு விர்ச்சுவல் பாக்ஸில் விஎம்ஸில் ரன் பண்ணுங்க, அதான் பெட்டர். விஎம்ஸில் பிக்கப் ஃபைல் கொடுத்து அதில் அனலைஸ் பண்ணுங்கள். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் சிஸ்டம் ஹேக் ஆகணும்னு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் உங்களோட இதில் பார்த்துக்கலாம். ஸோ இதான் அந்த பிக்கப் ஃபைல் ஃபார்மேட் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இப்படி இருக்குமா கேட்டிங்கன்னா இப்படி இருக்கவே இருக்காதுங்க. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா இது எல்லாமே அண்டர் ரெசல்யூஷன்ஸில் இருக்கும். இந்த வீவ்ஸில் போய்ட்டு உங்களுக்கு இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த மாதிரி வாய்ஸ் ஷார்க் எடுத்தோடனே உங்களுக்கு இப்படி இருக்கவே இருக்காது, யாருக்குமே இப்படி இருக்காது. இது வந்து வேறு ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். மால்வேர் அனலிஸ்க்கு செட்டப்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப பெரிய செட்டப்ஸ்லாம் இல்லை, பேசிக் செட்டப் தான். நான் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸில் இங்கே கீழே போய்ட்டு வியூஸ் இருக்கும், வியூஸில் போய்ட்டு ப்ரிஃபரன்ஸ் போய்ட்டிங்கன்னா காலம்ஸ்னு இருக்கும். இந்த காலம்ஸில் என்ன மாதிரி செட் பண்ணிச்சிங்க. இது வந்து என்னோடய யூசேஜுக்காக நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுங்க. ஏன்னா இதில் வந்து சோர்ஸ் போர்ட் இருக்காது, டெஸ்டினேஷன் போர்ட் இருக்காது, சிவியரிட்டிஸ் எல்லாம் இருக்காது உங்களோட நார்மல் வாய்ஸ் ஷார்க்கில். நம்ம இதை எப்படி க்ரியேட் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட்னு கொடுத்துக்கணும். ஆர்டர் கொடுத்தா நியூ காலம்னு இது வந்துடும், நம்பர்னு வந்துடும். இப்போ நான் வந்து இங்கே சோர்ஸ் போட்டுன்னு இங்கே கொடுக்குறேன். ஓகேவா? சோர்ஸ் போட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன். அந்த சோர்ஸ் போட்டால் நான் எப்படி என்னோடய நேம் இங்கே கொடுத்துக்கணும். இங்கே நான் டைட்டில் செட் பண்ணுற மாதிரிக்கும் என்ன ஆக்ஷன் பண்ணணும், லைக் வந்து சோர்ஸோட போர்ட்டை வந்து நான் எடுக்கணும் அப்படின்னா சோர்ஸ் போர்ட்ஸ் கொடுத்துட்டேன்னா சோர்ஸோட போர்ட்ஸும் உங்களுக்கு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நீங்கள் இங்கேயும் மாற்றி அரைவல் பண்ணிச்சிக்கலாம். அதோட இது வேறு ஒன்றும் இல்லை, இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. திருப்பி ரிமூவ் பண்ணால் மைனஸ் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ப்ரோட்டோக்காலை இப்படியும் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம இப்படியும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நம்ம நேராகவும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து சோர்ஸ் போர்ட், டெஸ்டினேஷன் போர்ட். ஓகே, கரெக்டாக இப்படி இந்த ஃபார்மேஷன்ஸ்லாம் இருக்கும். அடுத்து வந்து கேட்டிங்கன்னா வியூஸில் உங்களுக்கு டைம் இங்கே இருக்கும். டைம் ஃபார்மேட்டில் டைமில் செட் பண்ணிச்சிங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன ஆகும்னா இந்த ஃபார்மேட் என்ன ஆகும், இன்கேஸில் நீங்கள் வந்து யூடிசி ஃபார்மேட்டில் நீங்கள் வேட கொடுத்துக்கலாம். அந்த டைம் ஜோன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கண்ட்ரிக்கு ஒரு டைம் ஜோன் இருக்கும். அந்த டைம் ஜோன் பேஸ் பண்ணி யூடிசி ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், சோர்ஸ் இருக்கணும், சோர்ஸோட போர்ட் இருக்கணும், ப்ரோட்டோகால்ஸ். அடுத்து வந்து டெஸ்டினேஷன் போர்ட், இது வந்து இங்கே இருக்கணும். ஓகே, டெஸ்டினேஷன் இருக்கணும், டெஸ்டினேஷனோட போர்ட் இருக்கணும், அதோட லென்த் இருக்கணும், தென் அதோட சிவியாரிட்டி, அப்புறம் இன்ஃபோ. ஸோ இந்த மாதிரினா என்னோடய மால்வேர் அனலிஸ்க்கு யூஸ் ஆகிறது இது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால், இப்போ நம்ம பார்க்க போகிறது ரேட். ஓகேவா? ரேட்டை எப்படி அனலைஸ் பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே ஒரு பிகே ஃபைல் இல்லை ஒரு ரியல் டைம் ஒரு சினாரியோ நீங்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஐஆர் பண்ண போகிறீங்க, இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேசிக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் நடந்திருக்குன்ட்டு ஒரு ஃப்ளோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. இது பார்க்குறது வேஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஈஸி டு கெட்டர் கெயின் மோர் நாலேஜ். என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் கான்வர்சேஷன்ஸில். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐஓசி பண்ண போகிறோம். ஐஓசி பண்ணுறதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டிக்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருப்பேன். ஸ்டிக்ஸில் வந்து மலிஷியஸ் ஐபி அட்ரஸஸ் இருக்கும், இல்லை டொமைன்ஸ் இருக்கும், ஃபைல் ஆஷஸ்லாம் இருக்கும், த்ரெட் ஆக்டர்ஸோட குரூப் நேம்ஸ் எக்ஸாம்லாம் இருக்கும், அட்டாக்கோட டெக்னிக்ஸ் டிடிபிஸ்லாம் அங்கே இருக்கும். ஓகேவா? அகெயின் ஒரு ஓரல் ரிட்டேஷன் தான் நான் சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. டாக்ஸிங்கிறது ஒரு ட்ரஸ்ட் பேஸ்டு ஒரு ஆட்டோமேஷன் எக்ஸ்சேஞ்ச் த்ரெட் இன்டெல் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் இதுதான், ட்ரஸ்ட் பேஸ்டு ஆட்டோமேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த த்ரெட் இன்டெல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இது ஒரு ப்ரோட்டோக்கால். அதாவது ஸ்டிக்ஸோட டேட்டாவை உங்களுக்கு வந்து பிட்வீன் த சிஸ்டமுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இருக்கும். இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது புல்லிங்னு ஒன்று இருக்கும். புல்லிங்னா கெட் டேட்டா, ஆர் புல்லிங்னா டேட்டாவை எடுக்கிறது, புஷ்ஷிங்னா அந்த டேட்டா வந்து சென்ட் பண்ணுறது. இதுதான் அந்த டாக்ஸிக்கு பின்னாடி நடக்கிற ப்ராசஸ். இது ஜஸ்ட் ஒரு ஓவராலாக சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதேமாதிரி ஸ்டிக்ஸ்னால் என்னென்னா ஸ்ட்ரக்சர் த்ரெட் இன்டெல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதான் ஒரு பேசிக் லைன்ஸ் நம்ம இன்டெல் பண்ணுறதுக்காக நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது என்னோடய செக்லிஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு கஸ்டமைஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஐஓசி இன்சிடென்ட் காம்ப்ரமைசஸ் ரெக்வஸ்ட்டில் நம்ம என்னென்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா,
நெட்வொர்க் பேஸ் பண்ணி நம்ம செக்லிஸ்ட் பேஸ் பண்ணி எடுத்தால் பேட் ஐபிஸ், சஸ்பீஷியஸ் வெப்சைட்ஸ், டொமைன்ஸ், இல்லை ஸ்டேட் யூஆர்எல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். இல்லை ஃபைல் ஐஓசி பண்ணுற போகிறோன்னா அன்னோன் நேம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, இன்னொன்று நேமில் அன்னோன் எக்ஸ்டென்ஷன்ஸில், இல்லை ஆஷ் ஃபைல்ஸ், எம்டி இந்த மாதிரி ஏதாச்சும் கிடச்சினா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வியடாக ஏதாச்சும் பார்த்துச்சுன்னா கூட நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் சிஸ்டம் ஐஓசி உங்களுக்கு தேவைப்படாது. ஓகே, இதெல்லாம் வந்து சிஸ் சென்டரில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஆட்டோ ரன்ஸ். தென் வந்து இது பார்ப்போம். ஒரு இது வந்து இமெயில் பண்ணும் போல பார்ப்போம். மேஜராக நம்ம இதான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஐஓசினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐஓசியில் என்னென்ன இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐஓசினா இன்சிடென்ட் ஆஃப் காம்ப்ரமைஸ் சொல்லுவாங்க. அதில் வந்து ஆஷ் ஃபைல் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஐபிஸு, அப்புறம் டொமைன்ஸு, இந்தமாதிரி இதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு நோட் பேட் எடுத்து ஐஆர்னு போட்டுக்கிறேன். ஐஆர்னால் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறோம். கொடுத்துட்டு ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் போய்ட்டு அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட பாக்கெட் கேப்சர்ஸில் போய் பார்ப்போம். என்னென்ன விஷயஸ்லாம் நடந்திருக்கு, எத்தனை இடத்துல கேப்சர்ஸ் என்கிரிப்ஷன்ஸ் நடந்திருக்கு, எப்போ க்ரியேட் ஆனிச்சு, எப்போ இது பண்ணாங்க. ஸோ இந்த விஷயஸ்லாம் பார்த்துட்டு ப்ரோட்டோக்கால் ஹைராக்கி படி என்னென்ன கான்வர்சேஷன்ஸ்லாம் நடந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். மேஜராக வந்து IPv4 நடந்திருக்கு, TCP ப்ரோட்டோக்கால்ஸ் நடந்திருக்கு, மீடியா ப்ரோட்டோக்கால் நடந்திருக்கு, மீடியா டைப்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஓகே, அப்புறம் HTTP ப்ரோட்டோக்கால் நடந்திருக்கு, ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். அதுலனா மீடியா கண்டென்ட்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்ட்டு இருக்குது. அப்புறம் பேஸ் டெக்ஸ்ட் லைன்ஸ் இருக்குது. ஸோ பைட்ஸ் வந்து 50% மேலே நடந்திருக்கு. அப்போ இதில் நம்ம இதிலே தெரிஞ்சுக்கலாம். இதுலேயே நம்ம ஸ்பீசஸ் இதுலனா மால்வேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படி தெரியும் வருது. அப்புறம் TCP ப்ரோட்டோக்காலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோட்டோக்கால் ஹைராக்கி படி இப்படி செக் பண்ணணும். அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கான்வர்சேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயம்லாம் கான்வர்சேஷன் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்க்குங்க. ஃபஸ்ட்டு வந்து அப்சல்யூட் ஐபி. ஸோ இங்கே கான்வர்சேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டாவே எனக்கு தெரிஞ்சு ஏங்கிறது யூசர் சிம்பிளாக தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் அதர் ஐபிஸ். ஓகே, அப்போ வந்து கிளைண்ட்டோட ஐபியும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. வி ஃபைண்ட் இட் கிளைண்ட் ஐபி. இது வச்சு நம்ம ஈஸியாக தெரிஞ்சிடலாம். மற்ற ஒரு ஆர்கனைசேஷன் போகும்போது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஐபிஸ்லாம் இருக்கும் சிஸ்டம்ஸில். ஓகே, ஸோ இது வந்து கிளைண்ட்டோட ஐபி. தென் இதெல்லாம் அதர் ஐபிஸ். ஸோ இது வந்து ரெசல்யூஷன்ஸில் பண்ணிப்போம். இப்போ ரெசால்வ் பண்ண போல் நேம் ரெசல்யூஷன்ஸ் பண்ண போல் ஃபிசிக்கல் அட்ரஸ் பண்ணிங்கன்னா அவங்களோட மேக் அட்ரஸ் காட்டும். லைக் வந்து நான் இங்கே ஈத்தர்நெட்லனா உங்களுக்கு எப்போதுமே மேக் அட்ரஸ்லாம் காட்டும். இங்கே பார்த்திங்கன்னா மேக் அட்ரஸ் காட்டும், சோர்ஸோட மேக் அட்ரஸ் காட்டும், டெஸ்டினேஷனோட மேக் அட்ரஸ் இருக்கும். ஸோ சோர்ஸோட இங்கே ஒரு பேக்கெட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் சோர்ஸ். தென் டெஸ்டினேஷன்ஸ் ஏன் இவ்வளோ தூரம் தள்ளி வச்சுருக்காங்க. ஓகே, டெஸ்டினேஷனுங்கிறது நம்மளோட கிளைண்ட்டோட ஐபி. ஓகே, அப்போ இவங்களோட மேக் அட்ரஸ் வி காட் ஃபைண்ட் இட். அதோட வேல்யூ இது நீங்கள் என்ன பண்ணால் ஃபிசிக்கலில் போய்ட்டு ஃபிசிக்கல் அட்ரஸ் ரெசல்யூஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஹார்ட்வேரோட என்ன ப்ராடக்ட்ஸோட இது கிடச்சிரும். மேக் அட்ரஸ் அதோட ஹார்ட் இது டெஸ்டினேஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, டெஸ்டினேஷனோட அந்த மேக்கோட வென்டாரோட இதுக்கு வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படியே டேரெக்டாக காப்பி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். வென்டார் இந்த மேக்கோட அந்த ப்ராடக்டோட வென்டார், சாரி மேக்னு வருது, மேக் அட்ரஸோட வென்டார். ஓகே, வி ஃபைண்ட் ரீச் அவுட் டு. ஓகே, ஸோ அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஐபி அட்ரஸ், அப்புறம் மேக் அட்ரஸ், அப்புறம் வென்டார் நேம். அடுத்து வந்து ரெசல்யூஷன்ஸ் பண்ணணும். ரெசல்யூஷன்னா நேம் ரெசல்யூஷன்ஸில் வேறு என்னென்ன பண்ண போகிறோன்னா அட்ரஸை ரெசல்யூஷன் பண்ண போகிறோம். அட்ரஸ் ரெசல்யூஷன் பண்ணுறதுனால இன்கேஸஸில் ஏதாச்சும் டொமைன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக காட்டிடும். இந்த மாதிரிலாம் டொமைனில் காட்டும். டிஎன்எஸ் ரெசல்யூஷன்ஸ் நடக்கும். நான் எடுத்துட்டேன்னா எனக்கு காட்டாது. ஸோ இங்கே டேரெக்டாக நான் காட்டுறதுனால உங்களுக்கு வி ஃபைண்ட் மோர். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ரெசல்யூஷனில் டிரான்ஸ்போர்ட் லேயரில் ரெசல்யூஷன் கொடுத்துங்க. நான் விஷயம் தெரியும். ஸோ அடுத்து வந்து இந்த பைட்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது. எப்போவுமே இது உங்களுக்கு தேவைப்படாது, இது யூஸ்லெஸ்லாம். இந்த விஷயத்தில் யூஸ்லெஸ். அதாவது நீங்கள் ஃபாரன்சி பண்ண போகிற டைம்லலாம் பிகே ஃபைல் கொடுத்து உங்களுக்கு ஃபாரன்ஸ்லாம் பண்ண சொல்லுவாங்க ஆர்கனைசேஷனில். ஒரு த்ரெட்டன் ஐஆராக இருக்க மாதிரி. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தேவைப்படாது. ப்ரிஃபரன்ஸில் போய்ட்டு
லேஅவுட்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த லேஅவுட்ஸில் நீங்கள் பாக்கெட் டயக்ராம் கொடுத்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பாக்கெட் டயக்ராம் வரும். இது ஏன் எப்படி யூஸ் ஆகும் நான் சொல்கிறேன். நன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் இருக்காது. நன்னுனா இது மட்டும் இருக்கும். ஓகேவா? டீட்டெயில்ஸ் பாக்கெட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் செட் பண்ணிச்சிக்கலாம். நேம் ரெசல்யூஷன் நம்மளுக்கு என்னென்ன ரெசல்யூஷன் நடக்கணும் அப்படியும் நம்ம இங்கேயும் கொடுத்துக்கலாம். இங்கேயும் போய்ட்டு நம்ம எடிட்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்னென்ன ரிசால்வ்லாம் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம இங்கேயும் கொடுத்தாலும் ரிசால்வ் ஆகிடும். ப்ரோட்டோக்காலில் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ்லாம் இடன் ஆகணும், இடன்னா இருக்கிற ப்ரோட்டோக்கால் கூட எனக்கு காட்டணுன்னா கூட கொடுத்துக்கலாம். RSA கீஸ் இதெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஓகே, இது அப்ளை பண்ணிவிட்டு போகணும். ஸோ நான் வந்து கொலாஜ் ஆல் கொடுத்துட்டு இப்போ வந்து எனக்கு இந்த ஒரு ஐபி நான் கொடுக்குறேன்னா கொலாஜ் ஆல். இப்போ இவங்களோட டெஸ்டினேஷன் காட்டுறேன். டெஸ்டினேஷன் கொடுத்தா எனக்கு டேரெக்டாக அந்த டெஸ்டினேஷனோட மேக் அட்ரஸ் காட்டும். சோர்ஸோட மேக் அட்ரஸும் சோர்ஸோட மேக் அட்ரஸ் காட்டிடும். சோர்ஸோட அட்ரஸ்னால் சோர்ஸோட அட்ரஸ் எனக்கு எடுத்துரும். அதுவே மார்க் பண்ணிவிடும். டெஸ்டினேஷன் அட்ரஸ்னால் டெஸ்டினேஷன் அதுவே அட்ரஸ் எடுத்துரும். தென் சேம் டைம் அதோட சோர்ஸ் போர்ட் என்ன போர்ட் கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க 8 அப்போ HTTP அது டெஸ்டினேஷன் போர்ட். ஸோ டெஸ்டினேஷனோட போர்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் போர்ட்ஸை கூட நீங்கள் இப்போ ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். தென் TCP பேலோட்ஸ், TCP பேலோடில் என்ன கம்யூனிகேட் நடந்திருக்கு பேக்கெட் ஃப்ரேமில் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம பார்த்தாச்சு. இப்போ எப்படி இப்படி அனலைஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. என் பாயிண்ட் கான்வர்சேஷன்ஸில் நம்ம நேம் ரெசல்யூஷன் கொடுத்து என்னென்ன என் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் அன்னொன்னா இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, தென் TCPs OneDrive சம்திங் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே செலக்ட் கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு டேரெக்டாக செலக்ட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் ஆகிடும். ஸோ இங்கே செலக்ட் ஆனதை நம்ம வியூ பண்ணி இப்படியும் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இன்டர்நெட் ப்ரோட்டோக்காலில் இருக்குது. இது கொலாஜால். ஸோ இதான் காப்பி பண்ணிவிட்டு ஃபீல்டு நேம்னா உங்களுக்கு ஜஸ்ட் அந்த ஃபீல்டோட நேம் மட்டும் உங்களுக்கு காப்பி ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து ஐ திங்க் இது ஒரு வெப்சைட்ஸ். ஸோ இந்த வெப்சைட்டோட IP அட்ரஸும் உங்களுக்கு சேர்ந்தே கிடைக்கும். அது வெப்சைட் கிடச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் வந்து நம்மளுக்கு வேறு என்ன OneDrive கிடச்சிருக்கு. இது ஒரு என் பாயிண்டில் என்னென்ன கிடைக்கிது பாருங்கள். மேக்ஸிமம் என் பாயிண்ட் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் போய்ட்டு கான்வர்சேஷன்லேயும் நீங்கள் போய் கொடுக்கலாம். கான்வர்சேஷன்லேயும் போய் ரெசல்யூஷன் பண்ணி அப்சல்யூட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்துலாம். அடுத்த இந்த ஒரு அனாமலியாக ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த ஃபைண்ட் செலக்ட் நீங்கள் இப்படி டேரக்டராகவும் கொடுத்துக்கலாம். கலரைசிங்ஸ்லாம் நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்தும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஃபீட்ஸை. இல்லை நம்ம டேரக்ட் இங்கேருந்து என்னென்ன விஷயம்ஸ்லாம் நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிடும். என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் என்னென்ன போர்ட்ஸ்குள்ளே கம்யூனிகேட் ஆகிருக்கு, என்னென்ன UDP போர்ட்ஸ் இந்த மாதிரி என்னென்ன விஷயம் நடந்திருக்குன்னு இங்கே டேரெக்டாக பார்க்கலாம். பட் ஆனால் என் பாயிண்ட் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ என் பாயிண்டில் நான் டேரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது செலக்ட் ஆகிடுச்சு. செலக்ட் ஆன விஷயத்த காப்பி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம், ஃபீல்டு நேம் கொடுக்கலாம். ஃபீல்டு நேம் மட்டும் கொடுத்துப்போம். தப்பாக காப்பி பண்ணிட்டனோ. காப்பி ஃபீல்டு நேம். காப்பி. ஓகே, டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகே, ஸோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். ஸோ இங்கேருந்து நமக்கு ஓகே இதெல்லாம் எப்படி நான் க்ரியேட் பண்ணுறது அப்படி கேட்டிங்கன்னா, இங்கே தனித்தனியாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஃபில்டர்ஸ். இந்த ஃபில்டர்ஸில் நம்ம என்னென்ன ஃபில்டர்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்கேஸஸில் வந்து நான் எப்படி ஒரு ஃபில்டர் நான் க்ரியேட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, லேபிளில் இங்கே தான் உங்கள் ஃபில்டரை நீங்கள் அப்ளை பண்ணணும். லேபிள்லேருந்து உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. இது என்னென்னா டிஃப்ரெண்ட், அதாவது HTTPS மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். HTTP ப்ரோட்டோக்காலில் ஒர்க் ஆகிற ப்ரோட்டோக்கால்ஸ். இங்கே வந்து HTTP, அப்படி இல்லைனா HTTP2. இது வந்து அண்டு ஆர் பூலியன் பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி கூட நீங்கள் சம் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆர் அப்புறம் வந்து HTTP3 இந்த ப்ரோட்டோக்கால் மட்டும் எனக்கு காட்டு. HTTPSன்னு நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, மேனுவலாக நம்ம ஃபில்டர் வந்து நம்மளே ஏதி நம்ம ரூல் செட் மாதிரி வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், டு ஃபைண்ட் நம்ம கமாண்ட் வேணால் நம்ம ரிமெம்பர் பண்ணுறதுக்காக நம்ம ஏறிச்சிக்கலாம்.
இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக போட்டு வச்சுருக்காங்கன்னா ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதை கொடுத்தேன்னா எனக்கு ஹெச்டிபிஎஸ்ல ஹெச்டிபி இல்லைனா HTTP 2 இல்லைனா HTTP 3 இதில் ஒர்க் ஆகிறத மட்டும் எனக்கு காட்டு அப்படின்னா கொடுத்துட்டாவே எனக்கு ஃபில்டரில் காட்டிடும். ஸோ இதெல்லாம் என்னோடய பேசிக் ஃபில்டர்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இது வந்து என்னோடய பர்சனல் யூசஸ் ஃபில்டர்ஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட விஷயத்தை நீங்கள் இதுலேருந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹெச்டிபியோட ரெக்வஸ்ட்டும் HTTP ரெஸ்பான்ஸும் எனக்கு காட்டு, TLS ஹேண்ட்ஷேக்ஸ் இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு மூலியமாக நீங்கள் ஒரு மால்வேரை ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும் த்ரூ த மால்வேரை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ டவுன்லோட் பண்ணும்போது 2 இமேஜ் டவுன்லோட் ஆகிருக்கு. அப்புறம் கால்னண்ட் இன்னொரு இமேஜ் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஜேபேக் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து DNS ப்ளஸ் நான் இங்கேருந்து DNS ரெசல்யூஷனோட கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே வந்து கொரிஸ்லாம் பாஸ் ஆகிருக்கும். DNS டனலிங்லாம் பண்ண போகிறீங்கன்னா கொரி ஃபார்மேட்ஸ்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரினா இருக்கும். எந்தெந்த கொரி பாஸ் ஆகிருக்கு, கொரியிலனா நீங்கள் மேக்ஸிமம் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் HTS ஏதாவது சேம் திங் தான். ஸோ இதெல்லாம் நான் க்ரியேட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தாச்சு என்னென்ன பேக்கெட்ஸ். அடுத்து பேக்கெட் லென்ஸ்னால் என்னென்ன பேக்கெட்ஸ்லாம் எவ்வளோலாம் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிறது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வேறு என்ன நம்ம பார்க்கணும்னா கிராஃப் ஃபார்மேட்டில் பேக்கெட்ஸில் எவ்வளோ கம்யூனிகேஷன் நடந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். தென் இங்கே அதிகமாக HTTP ப்ரோட்டோக்கால் ரூல் ஆகிறதா HTTP ரெக்வஸ்ட் நம்ம இங்கே பார்த்துக்கலாம் முடியும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. 2 இமேஜ் டவுன்லோட் ஆகிருக்கு தெரியுது. நெக்ஸ்ட்டு நம்மளை என்ன அனலைஸ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா இங்கே நம்மளுக்கு HTTP 4ஓட அட்ரஸ் இல்லை அட்ரஸும் நம்ம இங்கே ஈஸியாகவே இங்கேயே த்ரூ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். இங்கே அப்ளை கொடுத்துட்டோன்னா நம்ம டேரெக்டாகவே அதை மட்டும் ஃபில்டரில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்படி தான் அனலைஸ் பண்ணணும் தெரிஞ்சிச்சு. DNSல வந்து நீங்கள் கொரி ரெஸ்பான்ஸ் நீங்கள் வேணால் இப்படி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து இது வந்து HTTP ப்ரோட்டோக்காலுங்கிறதுனால HTTP ரெஸ்பான்ஸை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஸ்டேட்டஸ் கோடை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸ்டேட்டஸ் கோடை பேஸ் பண்ணி கூட வைஷாக்கில் கண்டுபிடிக்கலாம். அது எப்படி நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ 100ல் வந்து எரர் நமக்கு தெரியும். ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோக்கால் அது இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிறத நடக்கிறது. 200 சக்ஸஸ் ரேட்டு. ஸோ சக்ஸஸ் ரேட்டில் என்னென்ன இதெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரெஸ்பான்ஸ் வச்சு கூட நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ரெஸ்பான்ஸ் அனலைஸ் பண்ண முடியலன்னா HTTPயோட ரெக்வஸ்ட் வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ரெக்வஸ்ட்ஸ் என்ன ரெக்வஸ்ட்ஸ் வந்திருக்குன்ட்டு நீங்கள் ஃபில்டரில் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்மளுக்கு புரிஞ்சு விட்டுது. ஸோ இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணணும். இப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நான் இந்த செக்ஷன்ஸில் இதெல்லாம் எடுத்துக்கிறேன். ஸோ இது இல்லாமல் நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்கள் போய் அனலைஸ் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் அவங்க என்னென்னலாம் டவுன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷயம்லாம் இருக்குன்ட்டு நீங்கள் ஈஸியாக இங்கே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சேவாஸ் கொடுத்து நான் இங்கே ஒரு ஃபோல்டர் நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து ராட்டோட ஃபார்மேட் இங்கேருந்து எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன அவங்களுக்கு கிடச்சிருக்குல்ல இந்த இமேஜை வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா ரைட் கிளிக் கொடுத்து ஃபாலோ HTTP ஸ்டீம் கொடுக்கலாம், TCP ஸ்டீம் கொடுக்கலாம். TCP ஸ்டீமில் கொடுத்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் பேலோடுன்னு தெரியுது. பஃபரிங் ஆகிற பேலோடு மாதிரி இருக்குது. ஸோ நம்மளாட்டி TCP ஸ்டீம் பண்ண முடியும். தட் சேம் டைம் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் அந்த 200 ஸ்டேட்டஸ் கோட் ஓகே தான் கரெக்டாக இருக்கும். நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா HTTP ஸ்டீம்ஸ்லேயும் பண்ண முடியும். ஸோ HTTP ஸ்டீம்லேயும் இப்படியும் பார்க்க முடியும். ரெண்டுமே ஒரே விஷயம்னா பார்க்க முடியும். பட் ஆனால் ப்ரோட்டோக்கால் கம்யூனிகேட் பண்ணது மூலயமா பார்க்கலாம். ஓகே, ஸோ மேலே ஒன்று இருக்குது. இது எப்படி ஓகே, இது ஒரு பவர்ஷெல் பேலோட் பார்த்தாவே தெரியுது. பவர்ஷெல் எக்ஸிக்யூட் ஆகிற பேலோட். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம், இது பின்னாடி நடக்கிற சிஸ்டமில் இந்த இமேஜை ஓப்பன் பண்ணிட்டா அந்த சிஸ்டமில் பவர்ஷெல் கால் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அவங்க சிஸ்டமில் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கானோ. சூப்பர் ஐடியா. ஓகே, ஸோ இது நீங்கள் பவர்ஷெல்ல எல்லாம் தெரியணும், பவர்ஷெல்லை பற்றி நீங்கள் எப்படி ஹேக் பண்ணுறாங்க சிஸ்டம்லாம் தெரியும்னா நான் ஆல்ரெடி என்னோட யூடியூப் சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ யூ சி தட் நீங்கள் கொஞ்சம் நாலேஜ் கிடைக்கும். ஓகே, நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நம்மக்கிட்ட என்னன்னா இங்கே எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது 2 டவுன் பண்ணியிருக்காங்க. மேபி 2 மால்வேராக இருக்கும். அகெயின் ஒன்ஸ் மோர் நம்ம வெரிஃபை பண்ணிவிட வேண்டியனா. இது ஓப்பன் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு விண்டோ டிஃபெண்டரை ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் வைரஸ் நினச்சி ஆட்டோமேட்டிக்காக டிலீட் பண்ணிடும்.
Okay, enough. Again once more. Save us. No. ஓகே, இங்கே சேவ் பண்ணிவிடுவோம். ஸோ ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பவர்ஷெல் பேலோடு. ஸோ ரைட் கிளிக் கொடுத்து ஓப்பன் டெக்ஸ்ட் பேடில் பார்த்தா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இது ஒரு அஃபஸ்டிகேஷன் பண்ண சூப்பரான பேலோடுன்னு தெரியுது. எக்ஸு சூப்பர். ஓகே, இந்த பேலோடு தெரியுது. பட் ஆனால் இது அஃபஸ்டிகேஷன் நம்ம பண்ணால் டூ மச் டைம் வரும். ஓகே, இது ஐஆர் கண்டுபிடிச்சாச்சு. தென் வந்து ஸோ இதோட ஐபி அட்ரஸ் அவன் பார்க்கணும்ல, அவன் பார்க்கவே இல்லை. இதான் அதோட ஐபி அட்ரஸ். ஸோ டார்கெட்டோட அட்டாக்கர் ஐபி அட்ரஸ் அவன் கண்டுபிடிக்கணும். அட்டாக்கர் ஐபி அட்ரஸ் ரெண்டு இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று 64.188. ஸோ இது அட்டாக்கர் ஐபிஸ். ஓகே, ஸோ இதுவும் அட்டாக்கர் ஐபி. இது ரெண்டும் அட்டாக்கர் ஐபி, சஸ்பீஷியஸ் ஐபி. அந்த ஃபைலோட ஆஷ் வேல்யூ நம்ம எடுத்துப்போமா? ஓகே, ஸோ இங்கே கொடுத்து இதோட ஆஷ் வேல்யூ நம்ம எப்படி நம்ம பார்க்கலாம் கேட்டிங்கன்னா, இங்கே இப்போ எடுக்கலாம், ஃப்ரேம்ஸில் எடுக்கலாம். இந்த ஃப்ரேம்ஸில் நமக்கு ஆஷ் கிடைக்கும். ஃப்ரேம்ஸில் இதோ கிடச்சிச்சு. ஃப்ரேம்ஸில் ஆஷு எம்டி ஆஷ். ஓகே, அதோட ஆஷ் வேல்யூம் கிடச்சிருச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு உனக்கு ஆஷ் கிடச்சிருச்சு. செகண்டு உனக்கு ரைட்டு. ஐயா, இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸில் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இது போனோம் நமக்கு. இருந்தாலும் அட்டாக்கரோட மேக் அட்ரஸ் என்ன இருந்துக்கிறேன். இது யார்? சோர்ஸா? சோர்ஸில் இருக்கானா? ஓகே, சோர்ஸ் தானே, சோர்ஸ் தானே இருக்கேன். ஓகே, சோர்ஸோட மேக் அட்ரஸ் அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு. அடுத்து வந்து அவன் அடுத்த அட்டாக்கரோட ஐபி அட்ரஸ் இது எங்கே இருக்கான்? சோர்ஸில் இருக்கானா? ஓகே, ஓகே, இது கிளைண்டோட ஐபியுமே இருக்குது. ஓகே, டெஸ்டினேஷன் ஐபி. ஓகே 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 புரிஞ்சிருச்சு. ஓகே, ஒரு டவுன்லோட் பண்ணியிருக்காது, ஒரு டொமைன் நினைக்கிறேன். ஐ திங்க் ஓகே, என் பாயிண்டில் போய்ட்டு அவன் பார்த்துட வேண்டியதான். என் பாயிண்ட்ஸில் ரெசல்யூஷன்ஸ் பண்ணி ஐபியில் பார்த்துட வேண்டியதான். ஓகே, டொமைன் கிடையாது. ஓகே, ஸோ அவன் கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சதை வச்சு இப்போ த்ரெட் இன்டெல் பண்ண வேண்டியதான். தம்பி போய்ட்டு வாப்பா. ஸோ இங்கே வந்து ஸ்டிக்ஸ் வந்து நம்ம எப்படி இதெல்லாம் கேட்டிங்கன்னா, ஐபி அட்டாக்கர் ஐபி தான். ஓகே, அடுத்து தலைவரோட மேக் அட்ரஸ் இப்படின்னா நீங்களே ஒரு ஸ்டிக்ஸ் எதுனா இப்படி எழுதிக்கலாம். நீங்களே ஒரு கொரி ஃபார்மேஷனில் நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஆஷ், இது இந்த ஃபைலோட ஆஷ். domain email ஃபைல்ஸில் எம்டி ஆஷ். ஓகே, ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து 6.2.1 நீங்கள் இது பண்ணணும். இல்லை 1.1னா அப்படி வச்சுக்கலாம்.
ஓகே, கஸ்டம் ஃபீட்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து உங்களோட பர்சன்டேஜ், அதாவது நீங்கள் கண்டுபிடிச்சது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறது. ஓகேவா? இது வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் இப்போ எனக்கு வந்துடும். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணேன்னா அவ்வளோதான், ஜேசன் ஃபார்மேட்டில் வந்துடும். இது இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜேசன் ஃபார்மேட்டில் எனக்கு அந்த அவுட்புட்டுக்கு கொடுத்துரும். இந்த பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபீட்ஸ், இது பேர் தான் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவானோ. இது இப்படி தான் க்ரியேட் பண்ணுவாங்க. இது வந்து இப்போ யாருமே மேனுவலாக க்ரியேட் பண்ணுவாங்களா கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்குன்னு நிறைய டூல்ஸ்லாம் வந்துருச்சு. அந்த டூல்ஸ் கிட்ட ஜஸ்ட்டு வந்து கொடுப்பாங்க. இதுக்கு நிறைய பேர் ஜேசன் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் தான். பட் ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஏஐ இருக்கிறதுனால யாருமே மேனுவலாக பண்ணுறதில்ல, எல்லாமே ஆட்டோமேட்டட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தாங்க கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம எப்போ போல் நம்ம வைரஸ் டோட்டல் தலைவர்கிட்ட அப்லோட் பண்ண வேண்டியதான். ப்ரோ கிட்ட வந்து சொல்ல வேண்டியதான், ப்ரோ இது ஒரு சஸ்பீஷியஸ் மேக், இது வந்து சஸ்பீஷியஸாக இல்லையா? ஓகே, ஆஷ் நம்ம டேரெக்டாக அப்லோட் பண்ணிவிடுவோம். ஃபைல்ஸ் நம்மக்கிட்ட இருக்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இதோட ரிலேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் ஸ்கேன் பண்ணியிருக்கேன், என்னென்ன சாண்ட்பாக்ஸ் வேரில் நம்ம போய் பார்த்தா தெரிஞ்சிடும் என்னென்ன சாண்ட்பாக்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணியிருக்கு, கம்யூனிட்டியில் எத்தனை பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைல் ஸ்கேன் ஐயோ, இது ஒரு சூப்பர் த்ரெட்டன்டல், இவங்க சூப்பராக பண்ணுவாங்க. அப்புறம் டாக்கார்டு, இவங்களாம் வந்து ஃபைல்ஸை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறாங்க, எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் சம்திங் சஸ்பீஷியஸாக ஏதாச்சும் கண்டுபிடிச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு பிஓசி, ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். மால்வேர் அனலைஸ் பண்ண போகிறீங்க, இல்லை த்ரெட்டன்டெல்லாம் இருக்கீங்கன்னா, நாளை பின்ன கம்பெனிக்கெலாம் போகிறீங்கன்னா பிஓசி கேட்பாங்க. பிஓசி கேட்கும்போது இந்த மாதிரிலாம் நீங்கள் சப்மிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சப்மிட் பண்ணுங்கள் தாராளமாக. அது ஆல்ரெடி சப்மிட் பண்ணாலும் நீங்களும் சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, சாரி. அகெயின் இது ஒன்று பார்த்தேன். ஓகே, இதுவும் மால்வேர் டார்ஜன் பவர்ஷெல் ஏஜென்ட். ஓகே, இது ஒரு C2 கமாண்ட் அண்ட் கண்ட்ரோலாக இருக்கும். ஏஜென்ட்னு வந்துட்டாவே C2 தான். ஓகே, ஸோ இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டு தெரிஞ்சிருச்சு. இது என்ன டவுன்லோடு ஃபைலு ஓப்பனே பண்ணலையே நான். ஓ, டவுன்லோட் பண்ண இந்த ஃபார்மேட். ஓகே ஓகே, அந்த எம்பெடட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இமேஜ் இதுவும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஒரு பார்த்தோம் எப்படி ஒரு ரேட்டை வந்து அனலைஸ் பண்ணுறதும் பார்த்தோம். வெப்ஷெல் எப்படி அனலைஸ் பண்ணணும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ வெப்ஷெல் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூ த HTTP பேஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இதோட எகெயின் எண்ட் பாயிண்ட் கான்வர்சேஷன்ஸில் போய் பார்க்க வேண்டியதான். ஒரே ஒரு ஐபி, இவன் வந்து லோக்கல் ஃபைல் அப்லோடில் ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ இங்கே போய்ட்டு இவங்க எப்படி இருந்தாலும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருப்பான். வெப்ஷெல்னு நம்ம எடுத்துட்டாவே நான் ஒரு சிம்பிள் ட்ரிக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃப்ரேம் மேட்சஸ், ஃப்ரேம் கண்டென்ட், இது ரெண்டுமே ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுமே பயங்கரமாக இருக்கும். இந்த ஃப்ரேம்னால் நம்ம எதை சொல்லுவோம் கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த பைட் லிஸ்ட் இருக்குல்ல, இதுக்குள்ளே நான் கொடுக்குற அந்த வேர்டு, அதாவது நான் இப்போ PHP எக்ஸ்டென்ஷனு நம்ம இதுன்னு எடுத்துக்கிட்டாவே, வெப்ஷெல்னு எடுத்துக்கிட்டாவே நிறைய இது PHP இருக்கும், இல்லைனா அப்பெக்ஸாக இருக்கும், இல்லைனா ஜாவா ஸ்கிரிப்ட் JS-ஆக இருக்கும், மேக்ஸிமம் இல்லைனா பைத்தானாக இருக்கும். ஓகேவா? இதில் ஏதாச்சும் மேட்ச் ஆனிச்சுன்னா, இந்த வேர்டு மேட்ச் ஆனிச்சுன்னா எனக்கு இன்டிமேட் பண்ணு அப்படின்ட்டு நம்ம சொல்கிறதுனா ஃப்ரேம் கண்டென்ட். ஓகேவா? உடம்பு சரியில்லைங்க, அதாங்க வாய்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதனாலலாம் இந்த ஃப்ரேம் மேட்சஸ், ஃப்ரேம் கண்டென்ட் நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம் மேட்சஸ் கொடுத்துட்டு இங்கே போய்ட்டு நம்ம வந்து மேக்ஸிமம் முக்கால்வாசி இது PHP-ஆனால் இருக்கும். எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால் நான் PHP நான் டேரெக்டாக கொடுத்துட்றேன். அடேங்கப்பா, PHP-ல தலை வந்து நிறையா போட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. லோக்கல் ஃபைல் இன்க்ளூஷன் பண்ணியிருக்கான், அப்புறம் ரிமோட் ஃபைல் இன்க்ளூஷன்லாம் நிறையா பண்ணியிருக்காப்புல. ஓகே, சூப்பர். இல்லை, இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது, நான் எங்கே போய் அனலைஸ் பண்ணுறது?
ஸோ ஓகே, இந்த மாதிரி அனலைஸ் பண்ணால் நமக்கு டைம் பத்தாது. ஸோ இங்கே வந்து நம்ம இப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டென்ட்ஸ்னால் அந்த ஃப்ரேம்ஸில் ஏதாச்சும் கண்டென்ட் ஆகுதா இல்லையான்ட்டு நம்ம இப்படியும் போய் பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் முக்கால்வாசி ஒரு பேசிக் ஒரு நீங்கள் ஒரு டெவலப்பர் பர்பஸ்லேருந்து பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சிங்கன்னா, அவன் என்ன சர்வர் சைட்லேருந்து யோசிப்பானா, அப்லோட் ஆகிடுச்சுன்னா அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்னு வச்சுருப்பாங்க. அப்லோட் ஆகிடுச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல், இல்லைனா அப்லோடர்னு வச்சுருப்பாங்க. அப்லோடடுன்னு வச்சுருப்பாங்க, அப்லோடர் இல்லைனா சக்ஸஸ்ஃபுல்னு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி டெவலப்பர் எதுவே கூடாது. டெவலப்பர் பர்பஸ்லேருந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா முக்கால்வாசி டெவலப்பர் அப்படி தான் எழுதுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அப்லோடர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இதெல்லாம் பிகினில் நடக்கிற ப்ராசஸ் HTTP. ஓகே, இது வந்து நம்ம 2 இருக்குது நம்ம கண்ணு முன்னாடி. ஃபாலோவர்ஸ் HTTP இது ஒன்றும் இல்லை, ஒரு எம்டி தான். ஓகே, அப்போ அப்லோடுன்னு போட்டு பார்க்கலாம். அப்லோடு போட்டால் நிறையா வருது. அப்லோடட் ஓகே, HTTP ஓகே, ஷெல்லு கிடச்சிருச்சு. ஸோ இதான் ஷெல்லு. ஸோ நீங்கள் யோசிக்கணும், உங்கள் திங்க் பர்பஸ்ட்டு இருக்கணும். ஒரு வெப்ஷெல் அனலைஸ் பண்ண போகிறோன்னா பேசிக்காக இப்படிலாம் வெப்ஷெல்ஸ் இருக்கும், என்னென்ன எக்ஸ்டென்ஷனில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் அந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வரணும். டெவலப்பர் எப்படி டெவலப் பண்ணுவான் பின்னாடி அப்படின்ட்டு நீங்கள் அந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா, இப்போ டெவலப்பர் வந்து முக்கால்வாசி டெவலப்பர் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ அவங்க வேறு மாதிரி கொடுக்கணும். நான் இதுக்கு வந்து வெப்ஷெல்ஸ் தனியாக வச்சுருந்தேனே, ஒரு ரெப்பாசிட்ரி இருக்குது. அது ஆக்சுவலாக ஒரு ஜப்பானுக்காரன் தலை. ஸோ இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெப்ஷெல்ஸ்லாம் இருக்கும். ஸோ பிஹெச்பி மட்டும் இல்லாமல் அவன் கொஞ்சம் ஜப்பான்காரதுனால கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறான். ஸோ அந்த வேர்ட்ஸ்லாம் கீழெல்லாம் ஜாப்பனீஸாக இருக்கும். ஸோ அவன்கிட்ட போனீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெப்ஷெல்ஸ்லாம் இருக்கும். Perl, Py, நிறையா Node.js, நிறைய டிஃப்ரெண்ட் வெப்ஷெல்ஸ்லாம் அவன்கிட்ட அவைலபிளாக இருக்கும். இவனோட வெப்ஷெல்லில் 1-2 எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மேக்ஸ் இது ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்க, ஈஸி தான், ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வெப்ஷெல் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இங்கே அந்த வெப்ஷெல்லு. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச வெப்ஷெல்லு. ஸோ இதை வந்து அகெயின் கொடுத்துரும். ஸோ சேவாஸ் பண்ணணும். இங்கேருந்து இந்த TCP ஃப்ளோவில் கொடுத்துட்டு சேவாஸ் கொடுத்துட்டு நம்ம ரேட்டில் தூக்கி போட்டுற வேண்டியதான், இங்கே வச்சிட வேண்டியதான். இங்கே வெப்ஷெல்.phpலாம் இருக்குது. அப்போ php.extension. ஓகே, இது தூக்கி இப்போ வைரஸ் டோட்டலில் போட்டால் தெரிஞ்சு போயிடும். யா மாட்டிக்கிட்டாப்பில் டார்ஜான் வெப்ஷெல். ஓகே, ஸோ இப்படி தாங்க நீங்கள் அனலைஸ் பண்ணணும் ஒரு ஃபார்மேஷன்ஸ்க்கு. இது இன்னொன்று இருக்குது. ஸோ ஜாரில் எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் இங்கே கொடுக்கலாம். ஸோ இதில் எப்படி அதாவது ஒருத்தவங்களோட கெர்போஸ் இது இன்னொரு ட்ரிக்கிலாம் இருக்கும். ஒரு ஆர்கனைசேஷனை போய் பார்த்தீங்கன்னா யூசர் நேம்லாம் செக் பண்ண சொல்லுவாங்க. கெர்போஸில் ஏதாச்சும் அட்டாக் நடந்துச்சுன்னா அப்போ கெர்போஸ்லாம் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். கெர்போஸ் கொடுக்குறதுக்கு மூலயமா கெர்போஸ்லனா ஒரு யூசரோட ஐடென்டிட்டிலாம் இருக்கும், சிஸ்டம் யூசர் நேம்லாம் இருக்கும். அதேமாதிரி ஆர்ப்லானா மேக் அட்ரஸ் பார்க்க முடியும். என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் என்னென்ன எப்படி ஒர்க் ஆகுது தெரிஞ்சிங்கன்னா அது புரிகிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். SNTPயில் ஹோஸ்ட் நேம்ஸு, மெயில்ஸு, சர்வர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது இருந்துச்சுன்னா நீங்கள் ஹோஸ்ட் நேம்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். தென் ஃபர்தராக நம்ம செக் பண்ணால் நெட்பயாஸில் வந்து ஒர்க் குரூப் டொமைன்லாம் இருக்குல்ல, அவங்க என்ன ஒர்க் குரூப்புன்ட்டு அவங்களோட நேமை வந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒர்க் குரூப் அவங்க என்ன ஒர்க் குரூப்னு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒர்க் ஸ்டேஷன்ஸ். ஓகே, ஒர்க் ஸ்டேஷன் ரீடைரக்ட். ஸோ இங்கே போயிட்டாவே நம்ம நெட்பயாஸ் மூலமாக அவங்களோட ஒர்க் குரூப் என்ன விஷயம் அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு பேசிக்காக நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ப்ரோட்டோகால்ஸ் நல்லா நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ் கம்யூனிகேட் நல்லா தெரிஞ்சிட்டிங்கனாவே
ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து இதில் ஒன்றும் இல்லை, இதில் கொஞ்சம் இதில்னா கொஞ்சம் சில பேக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பிக்கப் பேக்கெட்லாம் கொஞ்சம் 18+ இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ இது என்னென்னா ஒரு ஜாரில் வைரஸ் இருக்கும், நம்ம நிறைய பேர் அவேர் இல்லாமல் இருக்கீங்க. ஸோ அதனால நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ அந்த பப்ஷூட் வந்து ப்ரொஃபஷ்னல் யூஸ் பண்ணுறோம், முக்கால்வாசி பேர் சிஸ்டம் வந்து ஹேக் ஆகிடும். ஏன் அப்படின்னா அதில் வந்து பின்னாடி பேக்டோர் இருக்கும். அது என்னென்னா டிஎன்எஸ் டனலிங் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த 0 எக்ஸ்பர்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் இருக்குது. நான் என்னோடய சிஸ்டமில் அஃபெக்ட் ஆனிச்சு. ஸோ அதனால சொல்கிறேன். இப்போ வந்து இது வந்து சேவ் பண்ணிக்கிறேன் அந்த ஜாரை, ஏன்னா அந்த ஜாரில் வந்து மால்வேர் இருக்குது, அதனால நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி அந்த இதுலேயும் மால்வேர் இருக்குது. ஸோ இதோட ஃப்ளோவை பார்ப்போமா? ஃப்ளோவை பார்த்தா ஒன்றும் புரியாது, ஏன்னா இது எல்லாமே ஜார் ஃபார்மேட்டில் இருக்குது. டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். டவுன்லோட் பண்ணதை நம்ம மால்வேராக இல்லையா செக் பண்ணணும். அகேன் இந்த ஜாரில் ஓகே வைரஸ்ன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் கிராக் கொஷின் யூஸ் பண்ணும்போது உங்கள் எதுவுமே உங்கள் ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க இதில் பண்ணுங்கள், உங்கள் விஎம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். விஎம்ஸில் ட்ரை பண்ணும்போது நெட்வொர்க் சிஸ்டம்ஸில் நல்லா இது பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் என்னால் உடம்பு முடியாமல் இந்த வீடியோ கண்டென்ட்ஸ் போட்டிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணுன்னா நான் போடுறேன். தென் அதே மாதிரி உங்களுக்கு இந்த என்னோடய சேனலில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், ஐ மீன் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பண்ணணுமா, இந்த 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 இல்லை இது சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க ப்ரோ, நீங்கள் வந்து சஜஷன் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி எடுங்க, தியரிட்டிக்கலாக கொஞ்சம் எடுங்க, கொஞ்சம் ப்ராக்டிக்கல் அதிகமாக எடுங்க, கொஞ்சம் ஸ்லைட்ஸ் ஓவரைஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? அப்புறம் தேங்க்யூ கைஸ், ஏன்னா ஃபைனல் வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் டைமை வந்து என் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ நேரம் என் கூட வந்து இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு தேங்க்யூ. ஸோ ஹாப்பி டு see you எல்லாருக்கும். தேங்க்யூ.